எல்லாருக்கும் நமஸ்காரங்க. திருவிழா வரக்கூடிய வைகாசி மாதம் 2024 எத்தனை 23ஆம் தேதி 23, 24 இல்லைங்களா? மே மாதம் நமக்கு திருவிழா வருது. 2 நாள் திருவிழா வருது. அந்த திருவிழாவை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம். திருவிழா பற்றி பேசணும் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் அது நான் கொஞ்சம் அப்படி அது ஒரு 20 நாள் 30 நாள் பேசணும்னா தான் அது ஓரளவுக்கு அந்த நீளமாக அதனுடைய இதெல்லாம் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய இதாக இருக்குது. ஆனால் நம்ம சரி என்ன சொன்னால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்குவோம். ஏன்னா இது ஒரு திருவிழா இல்லை. வைகாசிங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு வைகாசி திருவிழாங்கிறது ஒரு 4-5 திருவிழா கலந்து 3-4 திருவிழா அதில் இருக்குது. உள்ள பகுதியாக என்னென்ன இருக்குன்னு கேட்டால் கொடியேற்றம் இருக்கும், பூராங்கொடியேற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும், ஆடுமேய்ப்பு திருக்கோலப்பா இருக்கும், அந்த ஒரு திருவிழா. அதுக்கப்புறம் கங்கணம் திருவிழா இருக்கும். இது முதல் நாளில் இது நடக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பாவ மன்னிப்பு, புத்தாடை புனிதல், அப்புறம் பாவ மன்னிப்பு திருவிழா, இந்த மாதிரி அதனுடைய இது வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொடி அழைத்தல், பூராங்கொடி அழைக்கிறது. இது பாருங்கள், ஒரு அற்புதமான விஷயம். கொடி ஏற்றுதல்னு சொல்கிறாங்க, கொடி இறக்குறதுன்னு சொல்கிறதில்ல. அப்படியே ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து நுணுகி பார்த்தா தான் தெய்வத்து மேலே ஒரு ஆசை வரும். கொடி என்ன சொல்லுவாங்க? கொடி இறக்குறதுன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கொடி அழைக்கிறதும்பாங்க. ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம வந்து இப்போ சாலையிலே இருந்தவங்களுக்கு அது பழகிருச்சு. வெளியிருந்து போனவங்களுக்கு ஒவ்வொன்றையும் நீங்கள் நின்று ரசிக்கலாம். இப்படி நின்று இப்படி பார்த்தாலும் ரசிக்கலாம், இப்படி பார்த்தாலும் ரசிக்கலாம். என்ன சொல்லுவாங்களே, சக்கரை பிள்ளையார்னு தெய்வத்துக்கு ஒரு நாம வச்சுருக்கிறாங்க. சர்க்கரையில் செஞ்ச பிள்ளையார் எந்த பக்கம் கடிச்சா இனிக்குங்க? எங்கே கடித்தாலும் இனிக்கும். அப்படிங்கிற மாதிரி தெய்வத்தை நீங்கள் யார் பேசினாலும் இனிக்கும். நான் பேசினாலும் இல்லை, நீங்கள் பேசினாலும் என்ன பேசலாம். நீங்கள் ஏன்னா இதில் ரொம்ப தெய்வத்துக்கு ஒரு குணம் இருக்குங்க. அந்த குணத்தை தான் நீங்கள் மெய்வெளியிலேயே நமக்கு பழக்கி வச்சுருக்கிறாங்க. என்ன குணம்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்துக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த தெய்வ குணம் ஒன்று இருந்தது. என்ன குணம்னா, அவங்க ஏதாவது ஒரு நல்ல பொருள், சாப்பிட்ற பொருள் வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வந்து அவங்க சாப்பிட்றத விட ரொம்ப அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அதை ருசித்து அதை சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா? அந்த சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம். இன்னொருத்தர் கொடுத்து அவங்க சுவைக்கிறது ரசித்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களா தெய்வம். நமக்கு அப்படியே இருக்குங்க. அப்படி கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறப்ப என்ன, நம்மளை பார்த்தா தான். ஏன்னா எப்போவுமே ஏன் இந்த சந்தைக்கு போகாத பொருளுக்கு மாற்றுமில்லை மதிப்புமில்லை விலை தெரியாதும்பாங்க. ஒரு பொருள் மார்க்கெட்டுக்கு போலின்னு வச்சுக்கங்களேன், விலை தெரியாது. உலக நடைமுறையை வச்சு பார்த்திங்கன்னா தான் தெய்வ நடைமுறையோட மகிமை என்னென்னு நமக்கு புரியும். அப்போ தான் ரெண்டையும் வச்சு பார்க்கணும். சின்னதாக தான் தெரியும். ஆனால் ரொம்ப பாரதூரமானதுங்க. பார்க்குறதுக்கு என்னது, இவங்க சாப்பிட்டதுன்னு இன்னொருத்தர் கொடுத்து பார்த்து அப்படிங்கிற இது ரொம்ப மேலாப்பில் ஒரு இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனால் நின்று கவனித்து பார்த்திங்கன்னா அது எப்பேற்பட்ட தெய்வ குணம்னு புரியும். தான் சாப்பிடாம தான் கையில் இருக்கிற பொருளை இன்னொருத்தர் கொடுத்து, இப்படி எனக்கு என்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா மேலாப்பில் கிராஸ் பண்ணி போயிடுறோம். அதனால் அந்த பொருள் எதுக்காக அந்த விஷயம் சொன்னாங்க, தெய்வம் எதுக்கு சொன்னாங்க, தெய்வத்துக்கு எதுக்கு இந்த ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் நிறுத்தி பார்த்தீங்கன்னா தெய்வ விஷயம் உங்களுக்கு காலம் முழுக்க பத்தாது. அப்போ எவ்வளவு நீங்கள் ரசித்து நுணுகி பார்க்குறீங்களோ அதான் நுண்மான் நுழைபுலன் அப்படிம்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம சந்தோஷமாக பாடலாம். அப்போது இந்த முதல் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் இந்த இடத்துல படிச்சுட்டு நான் முன்னாடி போயிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திருவிழாக்கள் வந்து சம்பிரதாயம் ஆகிடக்கூடாது. ஆச்சார அனுஷ்டானம் தான் இல்லைன்னு சொல்லி, ஆனால் தவமுள்ளது ஆச்சார அனுஷ்டானம். தெய்வம் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வணக்கம், எல்லாமே வணக்கம் தான். எல்லாம் அங்கே நடக்கிற ஆச்சார நடைமுறைகள் எல்லாமே என்னங்க, தவ வணக்கம். இதனால் தெரிஞ்சுக்குங்க. அங்கே நடக்கிற ஆச்சாரம் காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சா அது ஒரு தவம். தெய்வமேனு சொன்னீங்கன்னா அது ஒரு தவம். ஒரு அண்ணா கோச்சிக்கிட்டாரு, அண்ணா நமஸ்காரங்க அண்ணான்னு சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அது ஒரு தவம். நீங்கள் கவலையில் போகிற ஒன்றாரை பார்த்து ஏன் இவ்வளோ கவலையாக போகிறாரு அப்படின்னு யோசிச்சு அவரை போய் தொட்டு தெய்வம் சொல்லியிருக்கிறாங்களே, இப்படி கவலையோடு ஒருத்தரை பார்த்துட்டு நம்ம கம்முன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் பார்த்து 2 வாரத்தை நல்லா பேசுனீங்கன்னா அது ஒரு தவம். இப்படி தவத்தை போட்டு உங்களை இது பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு போரில் சூழ்ந்துக்குவாங்கல்ல, ஒரு போர் முற்றுகையிடுவாங்கள்ல, தவத்தால் தெய்வம் நம்மளை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தெய்வம், அதனால் தெய்வம் வந்து நம்ம தெய்வம்னு சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும், ஆனால் தவம்னா என்னன்னே தெரியாது தான் இப்போ பிரச்சனை. அது மாதிரி ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, எப்படி இன்றைக்கி இருக்கிற ஆச்சார அனுஷ்டானமெல்லாம் வெறும் மட்டையாக போச்சு, மொக்கையாக போச்சு, செயல் இல்லாமல் போச்சுங்கிறாங்க. மூலமந்திரமே என்ன ஆயிடுச்சுங்க இப்போ? வேத சிகரங்களாகிய மூலமந்திரங்கள், வேதத்தினுடைய சிகரம் என்னங்கிறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். படித்து சும்மா பண்ணி வேத சிகரமாகும். வேதமே பெருசு, அதனுடைய சிகரம் என்னங்க? மூலமந்திரம். பரிசுத்த சிகரம் எதுங்க?
பரிசுத்தத்தினுடைய சிகரம். நம்ம ஆலயத்தில் மேலே எழுதி வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா, பரிசுத்தம். அப்போ தீட்டு இல்லாமல் மரணமாகிறது. அந்த தாவீது நாயகத்தினுடைய பரிசுத்த சிகரம் சொல்லி ஒரு வாக்கியத்தை எழுதி நம்ம தெய்வ சிம்மாசனத்துக்கு மேலே போட்டிருக்காங்க இல்லைங்களா, அது என்னது? பரிசுத்தத்தினுடைய சிகரம், எவரெஸ்ட் ஆஃப் த பியூரிட்டி. இப்படிலாம் நினச்சி பார்த்தீங்கன்னா தான் அது அங்கே என்னமோ எழுதி போட்டிருக்கிறாங்க, அங்கே என்னமோ இருக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா கூடி கூடி பேசணுங்க. பேசாமல் இருக்க முடியலைங்கிற இடத்துக்கு வரணும். நீங்கள் ஐயோ தெய்வத்தை பற்றி பேசலைன்னா பைத்தியம் முடிச்சிட மாட்டிருக்குமேன்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா கலந்து யாரோட இது வந்து ஒரு காதலுங்க. எப்படி ஒரு கன்னி பொண்ணை பார்த்தா ஒரு கன்னி பையனுக்கு ஒரு லவ் பேசி ஆகணும், தொட்டே ஆகணும், அப்படியே காத்திருந்தேன் காலமெல்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் அம்மா இதெல்லாம் ஒரு இதுக்கு சமாவனம் அப்படி இப்படி அந்த ஒரு சின்ன பிள்ளை பார்த்தோன்னே கண்ணலுக்குன்னு மின்னல் அடிக்கும் வெண்மீன் போயிடறாங்க இல்லை பின்னாடியே. அங்கே அத்தனை ஈர்ப்பு வருதில்லை, அது வந்து உடல் சுகம். ஆனால் அதே சுகம் உயிருக்கு ஒரு காதல் வரணுங்க. அதான் சொல்லுவாங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அப்போ அதுக்கு பேர் தான் காதலுங்க. காதலுங்கிறது உடம்புக்கு வச்சதில்லை, ஞானிகள் உயிருக்கு நட்பு வரணும். அப்போ எப்படி வருங்க தெய்வம்? இதுக்கு ஒரு சொல்கிறாங்க, எப்படிங்க ஆசை வரும்? பேசுனா தானே ஆசை வரும். நீ இப்போ எது மேலே ஆசை வச்சுருக்கிற தெரியுமா? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறையோ கேட்டுட்டு இருக்கிறையோ பார்த்துட்டு இருக்கிற அது மேலே தான் உனக்கு ஆசை வரும். இப்போ உங்களுக்கு நேரம் இதில் செலவு பண்ண முடியாது. ஏன் தெரியுங்களா? வேறு எதையோ பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது மேலே கவர்ச்சியாக இருக்குது, அது ஜொலிக்குது. மினுக்கும் வேசிகளில் இந்த உலகம் மினுக்குது, அதெல்லாமே வேசிங்கிறாங்க. இந்த உலகத்தில் உனக்கு எதெல்லாம் இப்போ இழுக்குதோ அதெல்லாமே எப்படிங்கிறாங்க? வேசித்தனமாக இருக்குது. அதனால் உனக்கு என்ன ஆகுது? அதில் ஆர்வம் வருது, நேரம் கொடுக்க முடியுது. ஒரு வேசிங்கிறது இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் தானே. உலகம் முழுக்க மினுக்குதுங்கிறாங்க தெய்வம். எல்லா பக்கம் பளிச்சுன்னு லைட் போட்டு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, எதாக இருந்தாலும் ஜொலிக்க வச்சுருக்கிறான், எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்குறான். அப்போ அந்த மாதிரி அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எடுத்தோடனே சொல்கிறாங்க, ஆதி புராதன வேதச்செம்மலாகிய சொராஷ்டிர நாயகம் அவர்கள் கூறி வருகின்ற முடிவு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவி தெய்வம் இறுதி கால நடப்பு கூறி வருகிறதாவது. இறுதி காலத்தில் அங்கே நடக்கக்கூடிய அவங்களோட நடைமுறையில் கூறி என்ன சொல்லி வர்றாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பரிசுத்த ஆவி தெய்வம் இறுதி கால நடப்பில் கூறி வருகிறதாவது, தெய்வ ஞாபகமே இல்லாதபடிக்கு எம்முடைய திருநாட்களை பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள். ஆலயத்துக்கு வருவாங்க, கொண்டாடுவாங்க. எதுக்குங்க? அமுது கிடைக்குதுன்னு, இல்லை ஒரு நம்ம ஊரில் திருவிழாக்கு போகிறாங்களே, மாரியம்மன் கோயில் திருவிழா, அந்த லெவலில் போயிட்டு வருவாங்க. அது வந்து உங்களுக்கு சாபமாக போயிடும். ஏன்னா அங்கே உங்களுக்கு வேறு எந்த உணர்ச்சியுமே இருக்காது. அங்கே என்ன கடைவீதி பார்க்க போவாங்க, அப்பளம் சாப்பிட போவாங்க, கரும்புச்சாறு சாப்பிட போவாங்க, இல்லை லெமன் சோடா குடிக்க போவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு பாடு இருக்குது இல்லைங்களா? அங்கே போய் அந்த கோயிலுக்குள்ளே போய் சம்பிரதாயத்தை ஒன்று கும்பிட்டு வர்றது. அந்த லெவலில் தான் கடைசி காலத்தில் என்னைய எல்லோரும் என்னுடைய எல்லையை எப்படி தான் வச்சுக்குவாங்க எல்லாரும்ங்கிறது. பஸ் ஏறு போ, எதுக்கு ஒரு தொட்டு கும்பிட்டு வை, எதுக்கும் கும்பிட்டு வை, இப்படிங்கிற லெவலில் தான் ஓடுங்க ஒழிய உயிர் பிடிங்கிறது இருக்காதுங்க. அது பேசி பேசி தான் வரும். பேசினால்தானே ஆசை வரும். அப்போ பேசவே இல்லைன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் தெய்வத்தை பற்றி 1 மணி நேரம் கூட உட்காந்து பேசலின்னா 24 மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. 1 மணி நேரம் கூட நான் பேசலின்னா என்னாகும்? கண்டிப்பாக குழந்தை ஊட்டியாக மெய்வெளிக்கு வராதுங்க. 1 மணி நேரம் நீங்கள் பேசலை தெய்வத்தை பற்றி அப்படின்னா மெய்வெளி விட்டு குழந்தை ஊட்டியெல்லாம் அப்படி அப்படியே பராக்கு பார்த்துட்டு போயிடும். கணம் தெரியாது, வீரியம் இல்லாத வித்தாக போயிடும். வித்திலே சொத்தை இருந்தால் விளைந்து மரமாவது எங்காவது உண்டா? அப்போ எடுத்தோன்னே சொல்லுவாங்க, ஒரு திருவிழாவுக்கு வந்தால் கூட நீ என்னமா வரணும், திருவிழாவை பற்றின முழு உணர்ச்சியோடு வரணும், திருவிழாவை பற்றி பேசிட்டு வரணும். அதுக்கு முதல்ல ஒரு 30 நாள் 10 நாள் திருவிழா பற்றி பேசிட்டு வரணும். அதை சொல்கிறாங்க. தெய்வ ஞாபகமே இல்லாதபடிக்கு நம்முடைய திருநாட்களைகளும் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள். இப்படி ஆயிருங்கிறாங்க கடைசியாக. அப்போ முதல் திருவிழா நமக்கு என்ன எடுத்து வச்சுருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலம் நமக்கு எடுத்து வச்சுருக்கிறாங்க. அணிக்குள் நிதி அமரர் அதிபதி வதனமேரு தனிகையருடன் எழும்பி அகில வலம் வருவார். பணிகள் பல தனது மகிழ் என நினைவு மிளிர்நாள் முனிவர் உரை படிமறிகள் மேய்த்த தனி பேரே. அப்போ அவங்க பாட்டையோடு எந்திரிச்சு அகில பலம் வந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றையும் அவங்க மந்திரமாக தன்னோட சிரசில் அணியப்பட்ட ஒரு கிரீடமாக அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிற எல்லா வேலையும் செய்கிறாங்க. அது இப்போ வரும்போது இந்த ஆடு மேய்ப்பு அப்படிங்கிற ஒரு உத்தரவு பாட்டையாட்டிருந்து வருது. அதை வந்து தன்னுடைய
தனக்கு தலையில் அணிவிக்கப்பட்ட கிரீடமாக நினச்சி அந்த பாடு என்ன, அந்த ஆடு மேய்க்கிற பாடு, அது ஒரு ஆண்டு காலம் தெய்வம் வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஆடு மேய்ப்பு தொழிலை ஆபரணமாக, அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆபரணமாக அணிஞ்சிட்டாங்களாம். அதை சொல்லும்போது ஆடு மேய்ப்பு தொழிலாபரணம்ங்கிறாங்க. கரெக்டாக சொன்னாங்க. தொழிலையே அந்த தொழிலில் தன்னுடைய ஆபரணமாக ஒரு நகை போட்டுக்கிட்டால் எப்படி சந்தோஷமாக ஒருத்தர் போட்டுக்குவாங்க, அந்த மாதிரி அந்த தொழிலை தனக்கு ஆபரணமாக அணைச்சிக்கிட்டாங்களாம். அந்த ஆடு மேய்க்கிறதே தனக்கு ஒரு ஆபரணமாக அவ்வளோ ரசிச்சு செஞ்சாங்களாம். அதை பற்றி நிறைய இருக்குது. பட் நான் வந்து இன்றைக்கி ஒரு சுருக்கமாக தான் நான் பேச வரனால சில முக்கியமான தகவல் நம்ம நூலில் சிலதை குறிப்பிட்டு, நம்ம நூல் இல்லாத சில விஷயங்களையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம நூல் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது, தீர்க்க தரிசனமாக இருக்குது. ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, ஆடு மெய்ப்பர்னால் உலகத்துக்கு ஒரே மெய்ப்பர். ஓகேங்களா? உலகம் முழுக்க ஒரே மெய்ப்பர் அப்படிங்கும்போது இன்றைக்கி இங்கே கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பதவி இதெல்லாம் ஒரு பதவியாக வச்சுருக்கிறாங்க. நிறையா இந்த மாதிரி மெய்ப்பர், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒருத்தர் வந்து பதவியாக வச்சுருப்பாங்க. அப்போ தெய்வம் தான் என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்கு ஒரே மெய்ப்பராக வர்றாங்க. இயேசுபிரான் இதுக்கு முன்னாடி ஆடு மேய்ச்சாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம கேட்டாகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் நான் இப்போ கேட்டாகணும். இயேசுபிரான் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்களா? எப்படி தெரியும்? இயேசுபிரான் ஃபோட்டோ எப்படி போட்டிருக்கிறாங்க? ஆடு மேய்ச்ச மாதிரி தானே போட்டிருக்காங்க எல்லா பக்கமும். ஆமாம், ஆட்டுக்குட்டி ஒன்று கையில் வச்சுருப்பார், இல்லை ஆட்டுக்குட்டி மேய்ச்சிட்டு இருக்கு, பக்கத்தில் குச்சி வச்சுட்டு நிற்பார், இப்படின்னு ஒரு இருக்கும். அது வந்து அவர் அல்ல, அவருக்கு அடுத்து வரக்கூடிய கர்த்தர் அதை செய்வாருங்கிற தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர் என்னதான் தொழில் செஞ்சார்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர், விஸ்வகர்மா. அவர் ஆசாரி சமுதாயம். அப்போ அவங்க அப்பாவுக்கு 12-13 வயசு வரைக்கும் அந்த தொழிலை கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு மட்டும்தான் அதில் வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயும் ஆட்டுக்குடி தொடக்கூட இல்லை. ஒரே ஒரு தடவை ஒரு கழுது மேலே வருவார். அது ஒரு தீர்க்க தரிசனம். அது நிறைவேற்ற அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றக்காக கழுது மேலே வருவார். அப்போ தான் அந்த ஓசன்னான்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. பான்ட்ரி ஃபெஸ்டிவல்னு பேர், ஓலை திருவிழான்னு சொல்லுவாங்க அது பேர். அது வந்து பாடுவாங்க. அப்போது அன்றைக்கி அவர் ஆடு மேய்ச்சாருன்னு கேட்டால் ஆடு மேய்க்கலை. அப்போ ஆடு எப்போ மேய்ச்சாங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஆடே மேய்க்கலை. 30 வயசில் தான் அவர் திரும்பி வர்றார். 3 வருஷம் தான் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவரை குருசிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவர் அன்றைக்கி ஆடு மேய்க்கலை. அந்த ஆடு மேய்ப்பார், வரவர் ஆடு மேய்ப்பார். அப்படிங்கும்போது அவர் ஏன் அது என்ன சொல்ல வர்றேன்னா, உலகத்துக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா கல்வி கொண்டு வர்றாரு. இந்த மெய்ஞான பாட்டையில் எல்லாத்தையும் வழி நடத்துகிறாங்க. அதுதான் வந்து அவங்க அன்றைக்கி தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட மெய்ப்பராக வர்றாரு அப்படிங்கும்போது அவர் பார்த்திங்கன்னா 3 விஷயத்தை புரிஞ்சுங்க. உலகத்துக்கு ஒரே மெய்ப்பர் தானுங்க. அப்போ 3 பார்டரை அவர் உடச்சாகணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ முதல் எடுத்துங்க, தென்னாடுடைய சிவன் தான். சிவன் தென்னாட்டுக்கு வந்துட்டார். வடநாட்டில் இருக்க வேண்டிய, நார்த்தில் இருக்க வேண்டிய சிவன் சவுத்துக்கு வந்துட்டார். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சிவனுடைய எல்லைங்க, கீழே யமனுடைய எல்லை. உங்களுக்கு கீழ் நோக்கி இருக்கிறது யமனுடைய பகுதி, மேலே இருக்கிறது சிவனுடைய. அப்போ இங்கே இருந்து உன்னை காப்பாற்றின தெய்வம் அவங்க இறங்கி வந்து உனக்கு வந்து அந்த கசப்பு ஜலம் வெளியாகாமல் நிறுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த வடநாட்டில் இருந்த சிவன் தென்னாட்டுக்கு வர்றாங்க. இது 2 உடம்புலையும் ஒத்து வரும். பூமியில் பார்த்திங்கன்னா வடநாட்டில் இமயமலை பக்கம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அவருக்கு 2 சன்னதம் தான். தென்னாடுடைய வடநாட்டு சிவனுக்கு எத்தனை சன்னதுங்க? 2. தென்னாடுடைய சிவனுக்கு 12 சன்னதம். அப்போ தான் அவர் எந்நாட்டவர்க்கும் இறைவராக மாற முடியும். அப்போ எல்லா நாட்டு மக்கள், அப்போது ஒரு 3 பார்டரை அவர் உடச்சாகணும் அவர் மெய்ப்பராக வரணும்னா. என்னென்னா சகல பாஷைக்காரர்களுக்கும். அப்போ பாஷையால் மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்களா? நான் தமிழ்நாடு எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? தமிழ் வச்சு தமிழ்நாடு, கன்னடத்தை வச்சு இப்படி தானே நம்மளுக்கு இப்படி தான் பிரிக்கிறாங்க. இறைவனுக்கு என்ன வேலை? இந்த பார்டரெல்லாம் அழிச்சாகும். பெரும் பிரச்சனை இருக்குது, பார்டர் பிரச்சனை, வரப்பு தகராறு. பாஷையை வச்சு வரப்பு போட்டிருக்கிறானுங்க நம்மளுக்கு. அப்போது எந்நாட்டவர்க்கும் சகல பாஷைக்காரர்களுக்கும், அடுத்தது சகல ஜாதிக்காரர்களுக்கும் ஒன்றாக்குவார். அப்போ மக்கள் அடுத்தது எதால் பிரிஞ்சிருக்கிறாங்க? ஒன்று பாஷையால் பிரிஞ்சிருக்கிறாங்க, அடுத்தது எத்தனை பாடுபாருங்க, ஒன்றை சரி பண்ணுறதே கஷ்டம். ஜாதியில் பிரித்து, அப்போ ஜாதியால் பிரிக்கப்படும் எல்லா மதத்தையும் ஒன்று பண்ணி ஆகணும். அப்போது பாஷை, ஜாதி, அடுத்தது நாடு, எந்நாட்டவர்க்கும். அப்போ நாட்டால் பிரிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கண்ட்ரி, நான் இந்த நாட்டுக்காரன், நான் அந்த நாட்டுக்காரன், நான் இந்தியன் அப்படின்னு நல்லா வெறுப்பு பாராட்டுறாங்க இல்லைங்களா? பெருமை கொள்றதே வெறுப்பு பாராட்டுறது தானேங்க மறைமுகமாக. நான் இந்தியன்னு பெருமை கொள்கிறேன் என்ன சொல்லணும்னு அர்த்தங்க. நான் பெருமைப்படுறனாவே மிச்சவங்களை தாழ்மைப்படுத்துறது தானே, அது இயல்பு அப்படித்தானே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிரிக்கப்பட்டிருக்காங்க. பாஷை ஒன்று, ஜாதி ஒன்று,
நாடு ஒன்று. 3 இந்த 3 பற்றி இத்தனையும் உடைச்சி விருப்புகளெல்லாம் சமாதானப்படுத்தி உய்ய வீடேற்ற வந்த உலப்பல மதங்கள் எல்லாம் செய்தொழில் அப்போ உலகத்தில் எத்தனையோ மதங்கள் வந்து இன்றைக்கி மத சண்டை தான். இஸ்ரேல் என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? பேர் தான் அந்த ஆனால் எல்லாமே மத சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. யாராக இருக்குது? கிறிஸ்டின்னு, யாருக்கு நடக்குது? யூதர்கள், யூதர்களும் கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் அவங்க 3 பேர் தாய்மொழிக்கு அவங்களுக்குள்ளேயே நிறைய தகராறு. ஏன்னா அந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு வராங்க அப்படின்னு இப்போ நிறைய பிரச்சனை ஓடி. இப்போ இது எல்லாம் இனிமணி ஆகணுங்க. இங்கே சைவம் வைஷ்ணவத்தில் நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. வைஷ்ணவத்துக்குள்ளேயே 2 பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அதுலேயே வடகல தென்கலை, அதுக்குள்ளேயே கருப்பு வெள்ளை சாமின்னு அதில் வேறு ஓடிட்டு, கருப்பு கலரில் இருக்கிறவங்களாம் ஒரு குளம், வெள்ளை கலராக இருக்கிற ஐயங்காரில் ஒரு குளம்னு அது வேறு ஓடிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இன்னும் வேறு ஐயருக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. எத்தனை பேர் இருப்பீங்க? இத்தனைக்கு சாட்சி சொல்லி நீ எல்லாத்தையும் சமாதானமாக ஏற்றுக்க வைக்கணும்னா தெய்வம் சொல்கிறாங்க, எதை வேணாலும் பிரட்டி விடலாம், மனிதனுடைய நினைவை இமயமலையை பிரட்டி விடலாம், ஆனால் மனிதனுடைய நினைவை பிரட்ட முடியாதுங்கிறாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலத்தினுடைய முகப்பு என்னென்னா, இந்த எல்லாத்துக்கும் ஒரே மேய்ப்பர் அவங்க வந்தாகணுங்கிறது. அவங்க வரும்போது அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லி ஆகணும். 6 ஆட்டினை மேய்க்க ஐயறிவு ஆட்டினை மேய்த்ததனை. 6 ஆட்டை மேய்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க தெய்வம்? 5 ஆட்டை மேய்க்கிறாங்க. அப்போ ஆட்டுக்கு 5 மனுஷனுக்கு 5 தான். 6வது அறிவு அவங்ககிட்ட இருக்குது, ஆனால் எதுன்னு தெரியாது. அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா 5க்குள்ளேயே குழப்பிட்டு கிடப்பான். உடம்பு வாழ்க்கை தானுங்க, காலையிலேருந்து நைட்டு இப்பவும் பாருங்க, நம்ம எல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், எந்த வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதான். எந்த இடத்துல இருக்கிற அவங்கவுங்க பார்த்து யோசிக்க வேண்டியதான். அப்போது 6 ஆட்டினை மேய்க்க ஐயறிவு ஆட்டினை மேய்த்ததனை, இது வந்து பார்த்திங்கன்னா பக்கம் 195 இருக்குது, நம்ம ஆன்மீகத்தில் இருக்குது. இது நீங்கள் 6 ஆட்டினை மேய்க்க ஐயறிவு ஆட்டினை மேய்த்ததனை திருவிழா கொண்டாடி வரும் ஆச்சரிப்பானது. பெரிய ரகசியத்தை சொல்ல போகிறாங்க. ஏன்னா நாளைக்கு மெய்வெளியில் குழப்பம் இல்லாமல் பயணம் பண்ணுறதுக்கு சில ஒரு லைன் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னாவே குழப்பம் இல்லாமல் பயணம் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே வணங்குறதுனா எதை வணங்குறது அப்படிங்கிறாங்க, இங்கே நடக்கிறதா வணக்கங்கிறாங்க. அப்படிலாம் குழப்பிக்கிறாங்க. தெய்வம் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல்னால் இதா பொங்கல் இப்படி குழப்புவாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் வந்து இங்கே அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ இருக்கிற மாதிரி காமிச்சு குழப்புவாங்க. திருவிழாலாம் தெய்வம் இருக்கும்போது தான் இருந்தது, இப்போ இங்கே திருவிழா அப்படின்பாங்க. இப்படிலாம் இல்லை, இப்போ இல்லைங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. தெய்வம் இருக்குன்னு தனி தான், இனிமேல் யாருக்கும் கிடையாது. இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான சரி, இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்களா அவங்களே, இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டோம். 6 ஆட்டினை மேய்க்க ஐயறிவு ஆட்டினை மேய்த்ததனை திருவிழா கொண்டாடி வரும் ஆச்சரிப்பானது நாங்கள் எல்லோரும் இனி வருங்காலமாகிய எல்லா காலங்களிலும் நடத்தி வருவதற்காகவே அந்நாளில் ஐயறிவு ஆடு மேய்ப்பு கோலம் புனைந்து எழுந்துவிட்ட நாயகம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, தெய்வம் இருந்த காலத்தில் மட்டும் இல்லை, திருமேனி தாங்கியிருந்த காலத்தில் மட்டும் இல்லை, எல்லா காலங்களிலும் இனி வரக்கூடிய சொர்க்கத்திலையும் இது கொண்டாடுவாங்க. அதுதான் ரகசியம். அது ஏன்னா எழுதிட்டாங்க எல்லா காலங்களிலும். என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் படிக்கிற பாருங்க. திருவிழா 6 ஆட்டினை மேய்க்க ஐயறிவு ஆட்டினை மேய்த்ததனை திருவிழா கொண்டாடி வரும் ஆசரிப்பானது நாங்கள் எல்லோரும் இனி வரும் காலமாகி எல்லா காலங்களிலும். அப்போ இனிமேல் அங்கே நடக்கிற திருவிழா ஒரிஜினல் திருவிழா, ஓகேங்களா? அதில் குழப்பமே வச்சுக்காதீங்க. யாராவது வந்துட்டு தெய்வம் இருந்தபோது தான் கொண்டாடினாங்க, இப்படி கொண்டாடுறாங்க, இப்படிலாம் அரைக்குறையாக எப்பவுமே இந்த பிரச்சனை யாருனால வந்துடுறீங்களா? இந்த ஒரு லைன் படிச்சுட்டு டென்ஷன் ஆகிறான் பார்த்தீங்களா? 4 நூலையும் படிச்சுட்டு தெய்வத்தினுடைய முன்ன பின்ன வரலாறுகளையும் படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஹோலிஸ்டிக் அப்ரோச் சொல்லுவாங்க. நான் எல்லாம் பார்த்து ஒரு தெளிவுக்கு வந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 10 தீர்க்க தரிசன நூல் படித்து 4 நூலையும் படித்து எல்லாம் ட்ராவல் பண்ணி பார்த்தா உங்களுக்கு முழுசாக புரியும் தெய்வம்னா இன்றைக்கி என்ன செயல்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏதோ 2 லைன் ஒரு பேஜ் ஒரு வாக்கியத்தை படிச்சுட்டு டென்ஷனாக விருன்னு வருவான் ஒருத்தன். அவன் பார்த்திங்கன்னா பெரும் குழப்பவாதியாக இருப்பாங்க. ஆனால் எல்லாமே படிச்சிருந்தா தான் தெய்வம்னா என்னன்னே புரிய ஆரம்பிக்கும். இல்லைன்னே இப்போ புரியாதுங்க. சும்மா நம்ம பாட்டுக்கு இந்த முழு தேங்காய் இதில் உருட்டின மாதிரி உருட்டி ஒன்றுமே புரியாமல் போயிடும். அப்போ இனி வரும் எல்லா காலங்களிலுமே அது என்னங்க, நேற்றும் கொண்டாடப்பட்டது, இன்றும் கொண்டாடப்படும், நாளையும் கொண்டாடப்படும். முக்காலத்துக்கு எழுதிட்டாங்க. நீ வரும் எல்லா காலங்களிலும் சொர்க்கத்தில் போய் கொண்டாடப்படும். திருவிழா சொர்க்கத்தில் கொண்டாட போகிறீங்க, அந்த திருவிழா இங்கே கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட வாய்ப்புங்க. சரி, எங்கள் நாயகம் அவர்களை குறித்து மேலும் 1000 வருடங்களுக்கு அப்பாலாகி கடந்துவிட்ட பலவாம் கிரந்தங்களில் எங்கும் பலவளவாம் பாஷைகளிலும் பேசி வரும் ஏசையா தீர்க்கதரிசி அவர்களும் ஏசையா தீர்க்கதரிசிகள் ஆடு மேய்ப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க.
அடுத்தது நானிலம் புகழும் தானியேல் முதலான 2ஆம் வேதகர்த்தா அவர்களும். அடுத்து தானியேலுங்கிறாங்க. தானியேலுங்கிற தீர்க்கதரிசி பேசுகிற பைபிளில் இருக்குது இதெல்லாம். ஏசையா, எசக்கியர் அது மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தானியேல். அதுக்கப்புறம் 3ஆம் வேதத்தினத்து செம்மலாகிய தேவகோமான் இயேசுநாதபிரான் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. பைபிளில் 3 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. அவர்களும் இன்னும் அனந்த ஆனந்தம் பாரவான்கள் எல்லாம் ஊழி பெயர் தெரியும் தேவநீதி விதியாகிய அமலானிக கட்டளையின்படியே அவர்களும் கண்காட்சியாக கண்ட வேதாந்த கிரந்தங்களில் ஆதி முதல் மூலாதார செயலாகிய நிசவிளைவு வாச வசனங்கள் ஆங்காங்கு தடம் பிடித்து ஓடி வரும் திரு அருள் வரியாவன. உலகம் அனைத்தினுக்கும் ஒரே மேய்ப்பர் வருவார்கள் என்றும் அவர்கள் மனிதனானவர்களை ஆண் பெண் இருபாலரையும் செம்மறி வெள்ளாடுகள் என பிரித்து தேவ பூமியில் அருள்பால் உணவு ஊட்டி ஞான மேய்க்க வருவார்கள். அவங்க என்ன உணவு ஊட்ட போகிறாங்க? அருள்பால் உணவு. எந்த பூமி? தேவ பூமி. அப்போ இந்த பூமியிலேயே ஒரு தேவ பூமி இருக்குது. அங்கே என்ன ஊட்ட போகிறாங்கன்னா அருள்பால் உணவு நமக்கு ஊட்ட போகிறாங்க. ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி தோத்தரிப்பார்கள் என்றும் அங்கே அப்போது கொடுப்பாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி தோத்தரிப்பார்கள் பைபிள் இருக்குது. அந்த வரும்போது எல்லாம் ஆட்டுக்குட்டி பாட்டு நம்ம பாடுறோமா இல்லைங்களா? கூவே கூவே அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா? ஆட்டுக்குட்டி பாட்டு அதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி அந்த பாடல்லாம் வரும். ஓகேங்களா? ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி தோத்தரிப்பார்கள் என்றும் தங்கள் ஓரறிவாய் விளங்கும் மெய்மை குன்றேறி நின்று கண்டு எழுதி வைத்த காலம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அது நிறைவேறும் தருணம் நாள் நெருங்கி இதோ வந்து விட்டதென்று தோற்றுவிப்பான் வேண்டி. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க? அப்போது தீர்க்க தரிசனங்களில் ஒரு 3 தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாங்க. யாருங்க? தானியேல், எசக்கியேல், அடுத்தது இயேசுநாதர். 3 தீர்க்கதரிசி அந்த ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி தோத்தரிப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. பைபிளில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 விஷயத்துக்காக அவங்க வர்றாங்க. ஒன்று சகல பாஷைக்காரங்களும் ஒன்றாக்கணும், சகல ஜாதி சகல நாட்டுக்காரங்களுக்கும் எல்லாத்தையும். நம்ம இதில் சொல்கிறாங்க இல்லைங்களா, எல்லா பாஷைக்கும் சாவி நம்மளுக்கு தான். நம்ம நூல் படித்தா தான் மற்ற பாஷைக்கு அர்த்தம் புரியுங்கிறாங்க. அச்சரம் அனைத்தும் இன்னும் கோடி பல பாஷை. எல்லா உலகத்திற்கு அச்சரத்துக்கு எங்கே அர்த்தம் புரியுங்க? அச்சரத்துக்கு அவன் எழுதியிருக்காங்களே ஆணு, அதுக்கே அச்சரம் அர்த்தம் அவனுக்கு புரியாது. எங்கே வரணுங்க? இங்கே வரணும். தமிழுக்கு வந்தால் தான் அது புரியும். அப்போ அச்சரம் அனைத்தும் இன்னும் கோடிக்கணக்கான பாஷையும் மெச்சும் அதன் உச்சநிலை மேனகை அனைத்தும். அப்போ அச்சரம் அனைத்தும் இன்னும் கோடி பல பாஷை மெச்சும் அதன் உச்சநிலை மேனகை அனைத்தும். மெச்சும் அதன் உச்சநிலை, அந்த பாஷையினோட உச்சத்தன்மை இருக்குமில்ல, எதுக்காக படைக்கப்பட்டது? அது பிரயோஜனத்துக்கு வந்திருக்கும், உச்சமான பிரயோஜனம். அதனுடைய அலங்காரம், அதனுடைய மேனகைன்னா நீங்கள் சொர்க்கத்தில் யாரோ நடிகை இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆனால் அந்த அலங்கார பீடத்தை சொல்கிறாங்க. மேனகை யானை ஊர்வசி அப்படின்னு ஒரு தீர்க்கிறாள்ங்க சொர்க்கத்தில். அப்படின்னு என்ன தெய்வ வாக்குங்க. ஊரை வசியம் பண்ணுறவங்க, ஊரையெல்லாம் வசியம் பண்ணுவாங்க. தான் பேச்சால் என்ன பண்ணுறாங்க? நம்மளை இந்த இவ்வளோ கழிவுத்தை விட்டு பிரித்து எடுத்துருக்குறாங்கல்ல, எவ்வளோ வசியம் பண்ணியிருக்கோணும். இங்கே இருக்கிற ஒருத்தி என்ன பண்ணுறா, தப்பானவன் என்ன பண்ணுறா, அவள் சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காக யாராவது ப்ராப்ளம் பண்ணுறா. அது மாதிரி பாருங்கள், தெய்வம் அவங்க ஊரை வசியம் பண்ணுறாங்க. அவங்க பேர் என்னங்க? ஊர்வசி அப்படின்னு ஒரு இதாக அதுக்குள்ளே போக வேணாம். அப்போது மெச்சுமதன் உச்சநிலை மேனகை அனைத்தும். அந்த மற்ற பாஷையினுடைய அந்த உச்சமான பிரயோஜனம் எல்லாம், அதனுடைய மேனகை அலங்காரம் எல்லாம் இச்சை பிறங்கிட்டு திருச்சாலையில் அல்லாது. அந்த இச்சையை பிறங்கி உனக்கு ஈட்டுமா? இப்போ உனக்கு ஒரு கண்ணு ஈன்றதுன்னா அது எவ்வளோ கஷ்டங்க. அந்த மாதிரி உனக்குள்ளே பொத்துக்கிட்டு வருமா இச்சை உனக்கு அதை மீட்டி உனக்கு கொடுக்குறாங்களாம். அது ஈட்டி சம்பாதனை பண்ணி சம்பாதிச்சு ஈட்டி கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. போய் பாடுபட்டு உட்காந்து போயிங்க. அது மாதிரி உனக்கு அந்த இச்சை பிறங்கிட்டு திருச்சாலையில் அல்லாது பொச்சை உலகோர்க்கது புறம்பு முதுகாமே. உலகத்து மக்களுக்கெல்லாம் அது என்னத்தை காமிக்குதுங்க? முதுகு காமிட்டு போதும். அவங்கவுங்க பாஷை யாருக்கு பிரயோஜனத்துக்கு வரல, அது சாலையில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரயோஜனத்துக்கு வருதுன்னு சொல்லி அந்த பாட்டு அப்படி கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வந்துட்டு இந்த பாட்டில் அவங்க பல வகையான செயல்கள்லாம் இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க, இல்லை படிங்க. இதை பற்றி ரொம்ப தீவிரம் உள்ளே போகல. ஸோ கடைசியில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தது யாருன்னு மனசில் ஏற்றுக்கணும். இதெல்லாம் பாடுபடுறாங்கல்ல, யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா இதுதான் சொல்லுவோம். வந்தது இந்த பார் தந்தை பாரன், எங்கள் அப்பா வந்திருக்கிறான் யான்னு நீ நெஞ்சு நிறைய அடிச்சுக்கணும். அப்போது அந்த உணர்ச்சி உனக்கு வரணும்.
தெய்வம் வந்திருக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இங்கே என்ன எழுதுறாங்க இந்த இடத்துல, என்னவோ நினைக்கணும், ஒரு அப்பா பாடுபட்டு உனக்காக என்ன பண்ணுறாங்க, அடுத்து ஒரு தவம் பண்ண போகிறோம், அது உனக்காக கொடுக்க போகிறாங்க. ஒரு அப்பா நான் போய் உனக்கு சொத்து எழுதி கொடுக்குறேன்னா, நான் அப்பனுக்கு என்ன செஞ்சேன், எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சேனுங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன்? ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரம் முட்டு கொடுத்து பாடுபட்டுருப்பேனா? இல்லவே இல்லை. ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம், அப்பா நல்லா இருக்கிறீங்களா, அப்பா வாங்க, அப்பா காசு வேணும், அப்பா போயிட்டு, இவ்வளோதான் ஒரு. ஆனால் அவர் சம்பாரித்த ஆயுள் காலம் முழுக்க சம்பாரித்து சொத்தை என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு அப்பாங்கிற அந்த அங்கீகாரத்தை நான் கொடுத்தனால, நான் ஏற்றுக்கிட்டனால எனக்கு அவர் என்ன, அவர் சொத்தையெல்லாம் வேறு ஏதாவது நான் செஞ்சிருங்களா எங்கள் அப்பாவுக்கு? எதுவுமே செய்யலை. ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலில் கூட போய், அது நான் சும்மா ஒரு கட்டளை படுத்திருந்தேன், அவர் ஒரு கட்டளை படுத்திருந்தார், நான் அப்போ ஒன்றும் பண்ணல, என் பாட்டுக்கு சாப்பிட்டு படுத்திருந்தேன் 3 வேளை. எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவுமே செய்ய முடியல, செஞ்ச மாதிரி ஒரு பாவனை காமிச்சிட்டு இருக்கிற, அவ்வளோதான். ஆனால் என்ன பண்ணுறாரு, அவர் சொத்தெல்லாம் யாருக்கு சொல்கிறாருங்க, எனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டார். புரியுதுங்களா? அப்போது அதே இப்போ நம்ம உடலில் இருக்கிற அன்புக்கே இவ்வளவுனா, உயிர் அன்புக்கு அன்பில்லார் எல்லாம் தமக்குடையார். அன்பில்லாதவங்க எல்லாம் தனக்குன்னு எடுத்துக்குவாங்க. அன்புடையார் என்பும் உடையார் பிறருக்கு. அவங்கள எலும்பு கூட நுனி கொடுப்பாங்க, என்புன்னு அங்கே எல்லாம்னு சொல்ல மாட்டாங்க, எலும்பு கூட என்பு. நீங்கள் போய் திருக்குறள் எடுத்து பாருங்கள், அன்புடையார் என்பும் முறையை உரிய பிறருக்கு, எலும்பை கூட மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எம்புரு பொன்னுருவாக்க இறை, என்னுடைய எலும்பான இந்த உடம்பை தங்கமாக்குறதுக்கு தான் இறைவன் வர்றாங்கங்கிறாங்க. அதுக்கு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம என்னவா இருக்கிறாங்கன்னா, அவங்க நமக்கு தந்தை பரனாக இருக்கிறாங்க. சொல்லிட்டு முடிக்கும்போது சொல்கிறாங்க, இவ்வனம் இங்கே இந்நாள், இவ்வனம் இங்கே இந்நாள் எந்தையின் குலத்து நாங்கள். எங்கள் தந்தை எந்தைனா எங்கள் தந்தையின் குலத்து நாங்கள். எதுங்க நம்ம குலம்? எது நம்ம குலம்? எதுங்க? சத்தியதேவ பிரம்மகுலம். முன்னாடி போட்டனே போர்டு போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? நம்ம குலம் எதுன்னு இப்போ நான் பழைய குலத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடாது, ஓகேங்களா? தெய்வத்தை ஏற்றுக்கிட்டால் அவங்களுடைய குலம் நம்ம குலம், அவங்க நம்ம குல தெய்வம் இல்லைங்களா? நம்ம குல தெய்வம்னு ஆகும்போது அப்போ நம்ம அவங்க குலம் நமக்கு குலம். அப்போ இவ்வனம் இங்கே இந்நாள் எந்தையின் குலத்து நாங்கள், செவ்வன திருநாள் தீர்க்க தரிசன மதுமெய்யாக, அவ்வன குளிகைநாதர் கட்டளை சிரமேற் தாங்கி, அவ்வன காட்டிலாட்டை ஆண்டவர் மெய்த்த பாடே. இந்த திருவிழா எதுக்காக நடத்தினா, அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக நடத்தினாங்க. அதை சொல்கிறாங்க, செவ்வன திருநாள் தீர்க்க தரிசனம் அது மெய்யாக. ஏன்னா நாளைக்கு அவங்க வரும்போது அந்த மக்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும் இல்லைங்களா? எங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவன் வந்துட்டாருன்னு எதை வச்சு சாட்சி சொல்லுவீங்க? ஆடு மேய்ப்பு திருக்கோலத்தை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும், வேறு எதை இருந்தாலும் அடிச்சு எறிஞ்சிருவான். ஒரு இவங்களுக்கு எதை வச்சு சாட்சி சொல்லுவீங்க? கிறிஸ்டியனுக்கு, யூதர்களுக்கு எதை வச்சு சாட்சி சொல்லுவீங்க? முஸ்லீமுக்கு எதை வச்சு சாட்சி சொல்லுவீங்க? மற்றது எல்லாமே அடிச்சிருவாங்க. ஆனால் இந்த ஆடு மேய்ப்பு திருக்கோலம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணி அற்புதமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க தெய்வம். இதுதான் நேரம் நின்று, இதை ஒன்றுமே பண்ண முடியாது. யார் இப்படி பாட்டு பாட போகிறா? இந்த மாதிரி பாட்டு யாரும், கோவை கூறுஞ்சாமு சுட்டைகளை, இந்த லைன் எழுத முடியுங்களா? கோவைன்னா என்னன்னு தெரியாது, குறிஞ்சான்னு என்னன்னு தெரியாது, முஸ்லிம்னா நம்மளுக்கு இந்த வார்த்தையே தெரியாது, காணாம போயிடுச்சு. கோவை கூறுஞ்சாமு சுட்டைகளை கோனை அறிவாளி நாள் வளைத்து குவே குவே என்று இதெல்லாம் யாரும் எழுத முடியுமா? இனிமேல் யாரும் நினச்சி கூட எழுத முடியாது. எழுதுனா மேன் அதை எழுதுவாங்க, அவ்வளோதான். ஒரு ஆட்டை எப்படி கூப்பிடணும்னு யாருக்காவது தெரியுங்களா? நீங்கள் மறந்து போச்சு ஆட்டை கூப்பிட்றது கூட. அப்போது ஆயனின் குரல் கேட்டு அணைந்த ஆடுகள், இது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. ஆயன்னா யாருங்க? மேய்ப்பருக்கு இன்னொரு பேர் என்ன? ஆயர். அப்போ ஆடு மேய்க்கிற ஆயர்குல ஆயர் பாடியில் அங்கே அன்று மூளை தோறிங். யார் எழுதுறாங்க அங்கே? ஆயர் பாடியில் யார் இருந்தா? கிருஷ்ண பரமாத்மா. அவர் அங்கே என்ன மேய்ச்சாருங்க? மாடு மேய்ச்சார். இவர் ஆடு மேய்க்கிறாங்க. இல்லை, நம்ம தெய்வத்துக்கு இந்த இடத்துல மட்டும் அப்போது நம்ம தெய்வம் ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க, மாடு மேய்ச்சிருக்கிறாங்க. எத்தனை தடவை மேய்ச்சாங்கன்னு அடிக்கடி கேட்பேன். முதல்ல 9 வயசில் மேய்க்கிறாங்க. இந்த பிரகாரமாக சுன்னத்து கல்யாணம் சடங்கு முடித்து பள்ளிக்கூடம் போய் படித்து வந்து கொண்டிருக்கும் நாளையிலே வயதோறும் 9 ஆயிற்று. அப்போது தங்கள் குடும்பத்தின் கண்ணே ஆவினங்கள் மரிகளும், ஆவினங்களாம் மாட்ட சொல்லிட்டாங்க, மரிகள்னா ஆடு, மரிகள்ங்கிற பேர் கூட தெரியாது. ஆவினங்களும் மரிகளும் பட்டி பெருகிவிட்டதினாலே அதனை மேய்ப்பதற்கு ஆள் கிட்டாத காலமாக அன்றைக்கி ஆள் கிடைக்கல. இன்றைக்கி எங்கே தொழில் பண்ணுறது? அன்றைக்கி ஆள் கிடைக்கல.
மேய்ப்பதற்கு ஆள் கிட்டாத காலமாக இருந்ததனாலே தங்கள் குமாரராகிய எங்களுக்கு இன்று விளங்கும் வரத பிரானையாவது மேய்த்து வரும்படி செய்யலாமா என்று தாய் தந்தை இருவருமாக ஆலோசித்து கொண்டிருக்கையில் அவங்களோட யோசிக்கிறாங்களாம், நம்ம பையனை போய் சொல்லலாமா, 9 வயசாவது ஆடு மேய்க்க சொல்லலாமா அப்படின்னு கவலையை யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது தங்களுக்கு உகந்த நல்ல ஆஹா எனக்கு சூப்பர்மா, எனக்கு ஆடு மேய்க்கிற அருமையான விளையாட்டு. அவர் தெய்வம் துடியாக இருக்கிறவங்க இல்லைங்களா, அவங்க சொல்கிறாங்க, தங்களுக்கு உகந்த நல்ல விளையாட்டு கிடைத்ததாக எண்ணியவர்களாய் நான் மேய்த்து வருகிறேன் என்று கூறி விடைபெற்று கோல் எடுத்தெழுந்தார்கள். அன்றைக்கி தான் கோல் முதலாக எடுக்கிறாங்க. அந்த கோல் எடுத்தது தான் இன்றைக்கி உலகத்துக்கு முழுக்க என்னவாயிட்டாங்க. அப்போ 9 வயசில் அவங்க கோல் எடுத்து எழுதுறாங்க. இன்றைக்கி அந்த பாதை வச்சு பாட்டு எழுதியிருக்கிறாங்க. என்ன பாட்டுங்க? கோலை வச்சு கோலேடுத்தா தம்பியோ அந்த ஹை அப்படிங்கிற நம்ம தான் உசுரை எந்திரிக்குங்க. இந்த மாடு உள்ளே படுத்துருக்குது இல்லைங்களா ஒன்று, அப்படி நிதானமாக படுத்துக்கிட்டு இருக்கும். அதை உசுப்போணும். அது பாடுக்குமே அப்படி உச்சாரமாக பாடணுங்க. அது என்னமோ வருதீதோர் கார்த்திகையே அம்மம்மா முடி போகுது, அம்மம்மா முடி போகுது, வருதீதோர் கார்த்தி, அந்த உணர்ச்சிக்கு அங்கே போயிடும். அதான் இது அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். அங்கே வந்து அம்மம்மான்னு அம்மம்மா அப்படி இல்லை, அச்சோ முடி போகுதே, பூமி அழிய போகுதே. அப்போது அந்த இடத்துல இந்த இடத்துல போகுது கோலேடு தா தம்பியோ. பக்கத்து 4 பேர் தூக்கம் போகணுங்கனால உங்களுக்கு தவ வரவு. பக்கத்து 4 பேர் தூக்கம் வர மாதிரி பாடுறாங்க. தெய்வம் வந்து 9 வயசு ஒரு தடவை ஆடு மேய்ச்சாங்களா மாடு மேய்ச்சாங்களா? ஆவினங்களும் மறிகளும் ரெண்டுமே ஓகேங்களா, ரெண்டுமே மேய்ச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே மேய்ச்சாங்க? பாட்டைய உத்தரவுக்கு எவ்வளோ நாள் மேய்ச்சாங்க? அதுக்கப்புறம் 1 வருஷம் மேய்ச்சாங்க. அதுக்கப்புறம் தவத்துக்கு போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் மேய்ச்சாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட 100 மாடுகளுக்கு மேலே சாலையில் வச்சுருந்தாங்க. அப்போது வேலையாளுமாய் நின்றார் எழுதியிருக்கிறாங்க. அவங்க தெய்வம் வந்து பல நேரங்களில் அவங்க வேலையாளு உடையில் இருப்பாங்களாம். தெய்வம் வரவங்க வந்து அவர் தெய்வத்திலே போய் கேட்பாங்களாம், தெய்வம் இருப்பாங்களா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. இருங்க வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு தெய்வமே போய் ஆடை மாற்றிக்கிட்டு அவங்க அந்த இதெல்லாம் சர்வாணிகள்லாம் போட்டு வந்து நின்ன கதையெல்லாம் நிறைய எனக்கு அவங்களே ஆடை மாற்றிட்டு வந்து சொல்லுங்கள் இப்போ என்ன சொல்லுங்கள் அப்படிம்பாங்களாம். ஸோ அப்போ காமிச்சது அவங்க வேலையாளா வந்தவங்க அவங்ககிட்டே போய் கேட்பாங்களாம், தெய்வம் எங்கே இருக்காங்கன்னு சொன்னாங்களே அவங்க எங்கே அப்படின்னு கேட்டால் அப்போ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நிறைய சமாச்சாரம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஆடு மேய்ப்பு கோலத்தை பற்றின ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, அது முடிச்சோடனே அன்றைக்கி 6 மணிக்கு இந்த விசேஷம், 5:30 மணிக்கு இது நடக்கும். அந்த அரை மணி நேரத்தில் இந்த பாடல் பாடி ஆலயத்தை அருளம் வருவோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 9 மணி வணக்கம் முடிச்சுட்டு பாசுபத கங்கணம். இந்த பாசுபத கங்கணத்துக்குன்னு ஒரு பாடல் எழுதி வச்சுருக்கிறாங்க தெய்வம். கங்கண திருநாள். இந்த கங்கணம் கட்டுறதுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எங்கள் ஊரில் அறுப்பு இருக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜை போட்டு கங்கணம் கட்டுவாங்க. கல்யாணம்னா வீட்டில் அந்த இடத்துக்கு கங்கணம் கட்டுவாங்க. பாலக்கால் நடுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் கங்கணம். 3 இருக்குது, கங்கணம்னு ஒன்று இருக்குது, காப்புன்னு ஒன்று இருக்குது, தாலின்னு இருக்குது. 3 ஒரே பொருள் தான். காலத்தினுடைய அளவு வச்சு ஒரு நாள் கட்டினா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில இது. அப்போ கோயிலில் கட்டுறதுக்கு பேர் என்னங்க? காப்பு கட்டுறதுன்னு பேர். கையில் கட்டுறதுக்கு பேர் கங்கணம். பாலக்கால் போடுறதுன்னா அந்த இடத்துக்கு கால் போடுறதும்பாங்க. இப்போ கால் போடுறது, கங்கணம் கட்டுறது, இதெல்லாம் என்னங்க? இது என்ன சமாச்சாரம் தெரியுங்களா? இப்போ உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கங்கணத்தினுடைய கவனம் என்னென்னு தெரியும். ஒரு மண்டபத்துலேயோ வீட்லேயோ கல்யாணத்தன்னைக்கு கால் போடுறாங்க, பாலக்கால் போடுறேன்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இன்றைக்கும் அது கம்பம் நடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கோயிலில் கம்பம் நடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் மாற்றி வச்சுருப்பாங்க. நீங்களாம் கவனிச்சுன்னா எல்லாம் ஒரே விஷயத்தை மாற்றி சொல்லிட்டு போவாங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பங்காளி வீடு மாமச்சனோடு இருக்கிறாங்க இல்லைங்களா 2 பக்கம்னு, இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை செய்வாங்க. அங்கே போய் பாலக்கால்னு ஒன்று போடுவாங்க. இந்த பாலக்கால் போடுறதுன்னா இந்த எல்லை பாதுகாக்கப்பட்டது. என்னங்க? பாதுகாக்கப்பட்டது. இந்த 2 குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்காமல் தாலியை ஏறாமல் எவங்கூருக்குள்ளே வந்தாலும் என் உசுறு இந்த உடம்புல இருக்குது நீ விடமாட்டேன். அதுகளை ஏதாவது கை வைக்கணும்னு நினச்சின்னா என் தலை எடுத்துகிட்டு தான் போய் நீ வைக்கணும். அதாவது என் உயிரை அடமானம் வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் இன்றைக்கி யாரும் பேசுகிறாங்களா? ஒன்றுமே இல்லை. எல்லாம் வெறும் சம்பிரதாயமாக போச்சு. சொன்னாலவா உணர்ச்சி வரும். கட்டும்போது அவன் என்ன நினச்சி வீரமாக கட்டுறோம் இல்லைங்களா, சவுங்குன்னு போய் கட்டுறான். கங்கணம் கட்டுறது செத்து பணத்துக்கு கட்டுற மாதிரி இருக்குது. ஒரு பாலக்கால் போடுறதுங்கிறது இந்த எல்லை பாதுகாக்கப்பட்டு டிக்ளேர் பண்ணுறோம். என்னென்னுங்க? கட்டியாச்சு, கங்கணம் கட்டியாச்சு. இது கல்யாணம் நடக்குதுன்னு இது அவுக்கூடாதுங்க. அந்த பிள்ளைக்கு 2க்கும்
காவல்காரங்க, அந்த எல்லைக்கு காவல்காரங்க. இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கங்கணம் கட்டுறேன்னா என்ன, காப்பு கட்டுறேன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ கோயிலுக்கு காப்பு கட்டணும் புரியுதா உங்களுக்கு? அந்த திருவிழாவை நடத்தாமல் என் உசுறு வெளியே போகாது. அந்த திருவிழா நடத்திய தீரும் பிரகடனப்படுத்துகிறோம். எவனும் இந்த பக்கம் வந்துடாதீங்க, ஏதாவது எதிரி யாரும் வந்துடாதீங்க. அதே மாதிரி தெய்வம் காப்பு கட்டுறாங்க. ஆசீர்வாத கங்கணம் பூனை பெற்றார்கள். யாருங்க கட்டினது? யாருங்க? அவங்களுடைய பிரம்மபீடம் பாட்டையா கைவிட்டாங்க. நம்ம இதுக்கே ஈடு கொடுக்குறோம்னா, இப்படி கொடுத்து நினைக்கணும்னா, அவள் கழுத்தில் ஒட்டி கட்டிக்கிறா. என்னங்க கடைசி வரைக்கும் என் புருஷனை என்ன பாடுபட்டு அவள் சத்தியம் பண்ணுறான். 33 கோடி இந்த இவனுக்கு முன்னாடி நான் அந்த பரமபத வாழ்வில் சிரஞ்சீவி வாழ்வில் சஞ்சீவனம் வருதுங்களா, மாங்கல்யம் தந்துனாம் சஞ்சீவனம்னு அந்த பரமபத வாழ்வில் நான் சத்தியமாக என் புருஷனை ஏற்றியே தீருவோன்னு சொல்லி யார் சத்தியம் பண்ணுறாளுங்க? பொம்பளை சத்தியம் பண்ணுறான். அதனால் அவளுக்கு செம்பிளியாடுன்னு பேருங்க. தெய்வத்துக்கு ஆம்பளைங்களுக்கு வெள்ளாடு, பெண்களுக்கு செம்மறியாடுன்னு பிரித்து வைக்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெள்ளாடு பார்த்தீங்கன்னா திக்கு கொண்டா பார்த்துருக்குறீங்களா? கண்ட பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இந்த செம்மறியாடு பாருங்கள், ஒரே மண்டையை சேர்த்துட்டு ஒரே பக்கம் போகும். ஒன்று போச்சுன்னா பின்னாடி தெரிஞ்சுன்னு கிணத்துல விழுந்தாலும் சரி ஒன்றா போய் விழுந்துடும். அதுங்களுக்கு ஈஸியாக கூட்டிகிட்டு போகிறது. அதனால் பெண்களை வச்சு தான் ஆண்களை பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாசுபத கங்கண திருவிழா. இது வந்து நைட்டு 10 மணிக்கு சரி 9 மணி வணக்கம் முடிச்சுட்டு நடத்துவாங்க. அதுவும் ஆலயத்தை சுற்றி ஒரு அரளவு வர மாதிரி இருக்கும். இந்த பாசுபத கங்கணத்துக்கு ஒரு பாட்டு எழுதி வச்சுருக்கிறாங்க. எங்கும் மெய்வாளி ஏறி தூளங்கிட. அப்போ முதல் லைன்லேயே அவங்க இலக்கு எழுதுகிறாங்க. இந்த திருவிழாக்கு எதுக்காக கங்கணம் கட்டுறேன்? மெய்வழி உலகம் முழுக்க பரவணும் அப்படிங்கிற. எங்கும் மெய்வாளி ஏறி தூளங்கிட நங்குலத்தினை ஆண்டருள் நாயகம் கங்கண முத்திரை காப்பு பெற்றது. கங்கண முத்திரை காப்பு பெற்றது பொங்கும் வைகாசி பூரணை நாளிது. அப்போ வைகாசி நாளில் அந்த நாள் மாறக்கூடாதுன்னு அது இப்போ இன்னொரு பாடலில் 13ஆவது நாள்னு டேட்லாம் குறித்து வச்சுருப்பாங்க. வைகாசி 13லாம் அன்றைக்கி எந்த நாளும் கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக. ஸோ அன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க கங்கணம் முத்து. அது எப்போது பாட்டையா தவம் முடிச்சு தெய்வம் போய் தவம் முடித்தாங்க இல்லைங்களா? தவம் அங்கே போய் ஒரு சில வருடங்கள் தவம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அந்த தவம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கும் போது அப்போ தான் வந்து இந்த பாசுபத கங்கணத்தை அவங்க கையில் பார்த்தா சன்னதங்கள் எல்லாம் இருக்குது. சன்னதம்லாம் வாங்கி பாட்டையாக தான் சொல்லி தான் அவங்களுக்கே தெரியுது எல்லாம் தான். ஆனால் அவங்க தவம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே அவங்க தவம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பாட்டையை போய் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இதாகிட்டா கையில் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்க பாருங்கள், கையெடுத்து எனக்கு கும்பிடாதீங்க, கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா நீங்கள் கையெடுத்த யாருமே தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க வணக்கத்துக்குரியவங்களாக பாட்டையாக இருந்தும் பாட்டையா வந்து என்ன நீங்கள் கொல்ல பார்க்குறீங்களாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்பாங்க. நீங்கள் அப்போ தான் தெய்வத்துக்கே அதிர்ச்சி ஆயிரும். என்னடா அது இப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத அந்த செகண்டு தான் உணர வைக்கிறாங்க. அன்றைக்கி தான் என்ன பண்ணுறாங்க, 15 நாள் தெய்வம் கூட இருக்கிறாங்க. பாட்டையாவும் தெய்வம் 15 நாள் கூட இருக்கிறாங்க. அப்போது ஒரு பட்ச காலம்னு அதில் எழுதுவாங்க. நூலில் எப்படி இருக்காங்க 15 நாள் எழுத மாட்டாங்க. ஒரு பட்சம்னா சுக்கில பட்சம் ஸ்ரோனித பட்சம்னு 2 இருக்குது. அதாவது தேய்பிறை வளர்பிறை. அதுக்கு வந்து பட்சம்னு பேருங்க. சுக்கில பட்சம் ஒரு பட்ச காலம் அங்கே கூட இருக்கிறாங்க. அப்போது அவங்க பௌர்ணமி அன்னைக்கு கட்டுறாங்கன்னா ஸோ அப்போ நீங்கள் நாள் கணக்கு போட்டுக்க வேண்டி தான். அது முன்னாடி இருந்து பின்னாடி வந்து தான், பின்னாடி இருந்து முன்னாடி போச்சு. ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு அது கட்டியிருக்கிறாங்க. அப்போது ஒரு பட்ச காலம் கூட இருந்திருக்கிறாங்க. 15 நாள் பாட்டையாக தெய்வத்துக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும். புத்திரனாய் நீ எனக்கு அப்படி இந்த பாடல் வரி வருது இல்லைங்களா, அதெல்லாம் அன்றைக்கி நடந்த உபதேசம். அங்கே தான் அன்றைக்கி தான் அந்த கங்கணக்காப்பு கட்டுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது இந்த திருவிழா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என் பாசுபத கங்கணம் அந்த திருவிழா எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது. மண்ணோடை பரப்பினுள்ளே மதம் வளர்ந்தவங்கள் எல்லாம் தின்னங்கொண்டிரண்டு மீறி செயல்மதி வழியும் கூட்டி எண்ணியே படைத்த மேனி எழும்பி நின்று இயங்கும் காலம் மன்னிய தணிகை என்றோர் மரகத மலையை கண்டார் அப்படின்னு. அப்போ என்ன எழுதுகிறாங்கன்னா, இந்த மண்ணு படைச்ச காலத்திலேருந்து இங்கே படைக்கப்பட்ட மதங்கள் அத்தனையும் தவம் பண்ணி செஞ்ச திருமேனி தான் யாருடைய திருமேனிங்க?
தெய்வத்துடைய திருமேனி. அவ்வளோ தவம் பண்ணி இத்தனை மதங்களும் சேர்ந்து தவம் பண்ணி அவங்கள வர வச்சுருக்கிறாங்களாம். அவ்வளோ மதங்களை எல்லாம் சேர்ந்து தவம் பண்ணி வந்ததுனால தின்னங்கொண்டு 2 மீறி செயல்மதி வலியும் கூட்டி எண்ணியே படைத்த மேனி, நினச்சி படைக்கப்பட்ட திருமேனி அவங்களுக்கு. ஏன்னா அந்த திருமேனிங்கிறது மிக பிரம்மாண்டமான, ஏன்னா அவங்களோட தெய்வத்தினுடைய ஒரு மிக பிரம்மாண்டமான ரகசியம் இந்த திருமேனி தான். அதை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் அவங்க திருமேனியை பற்றின ரகசியங்கள். கடைசியில் 4 வருஷம் அதை மட்டும் தான் பேசியிருக்கிறாங்க தெய்வம். அவங்க திருமேனியினுடைய ரகசியம் என்ன, தான் யாருங்கிறது தான் 4 வருஷம், கடைசியில் வேறு எதுவுமே பேசல அவங்க. அப்போது அப்படி படைக்கப்பட்ட அந்த திருமேனி அது என்ன ஆகுதுங்க, அங்கே போய் அங்கே தவத்தில் உட்காடுறாங்க. தவத்தில் உட்காந்து அங்கே ஆரம்பிக்கும்போது அவங்க ஒரு ரகசியம் சொல்லுவாங்க. இந்த ரகசியத்தை சும்மா கேட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பூட்டிட்டு போகிற போக்கில் ஒரு இது போட்டு போயிடுவாங்க. அங்கே திருப்பரங்குன்றம் போகிறாங்க இல்லைங்களா, ஆடு மேய்ச்சிட்டு, சன்னதம் பெரும் பருவம் திருப்பரங்குன்றம் எங்கள் நாயகம் அவர்கள் வந்த காலமானது அப்படின்னு போட்டு கிறிஸ்துவ பிரானது தேவகோமானவர்கள், கிறிஸ்து பிரானாகிய தேவகோமானவர்கள் கன்னிமரியம் அவர்கள் சூழிலிருந்து உதயம் செய்வதற்கு முன்னே 340வது ஆண்டில். புரிஞ்சுங்களா? அதாவது புரியாது, ரொம்ப யோசிப்பானோ. கிறிஸ்து பிறப்பதுக்கு 340 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெரும்பூமி முழுதும் ஏக சக்கராதிபதியாக சிங்காசனமேறி இவ்வகண்ட மண்பரப்பினுள்ளே மக்கள் யாவற்றாலையும் ஏகத்திரளாக வரவழைத்து கூட்டி அனைவருக்கும் நல் விருந்து ஒன்று அளித்து, இந்த ஃபேமஸான விருந்து ஒன்று நடந்திருக்குதுங்க அங்கே. எப்போங்க, ஏசுபிரான் பிறக்கிறதுக்கு. இப்போ இவர் ஏசுபிரானா வந்து அதுக்கு அடுத்த பிறப்பில் வந்துருக்குறாங்க. ஆனால் ஏசுபிரான் பிறக்கிறதுக்கு 340 வருஷத்தில். இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இது தனி டாபிக், சூப்பராக இருக்குங்க. அதை படித்து அதை பார்த்துட்டு இப்போ ஒரு விஷயத்தையே தெய்வம் சொல்லியிருக்கிறாங்க, இது எப்படா சொல்கிறதுன்னு இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கே ஒரு நாளைக்கு பார்ப்போம் அதை சொல்கிறோம். அவ்வளோ அருமையான டாபிக், அவ்வளோ பெரிய ரகசியம். உலகமே இந்த நடிக்கு போய் அந்த ரகசியத்தை கேட்டாங்கன்னா அதை வந்து ஒரு 4 லைனில் பூட்டி எதுக்குன்னு எனக்கு என்னென்னா, எதுக்கு இங்கே இதை எழுதுனாங்கன்னே எனக்கு புரியல. இந்த விருந்தை பற்றியே எழுதணும். உலகத்தில் நடந்த மிகப்பெரிய விருந்து ஏசுபிரானுடைய ஒரு விருந்து. இந்த லாஸ்ட்டு சஃபர்னு என்னமோ பேர் இருக்குது, சப்பரா, அது சஃபரா, அது சொல்லுவாங்க. இந்த கடைசி விருந்து இறைவனை 13 பேர்த்தையும் வச்சு விருந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு விருந்து. ஒரு சின்ன உதாரணம் வேணால் சொல்கிறேங்க, வேண்டாம் அதை அப்போவே பேசுவோம். அப்படி ஒரு விருந்து நடக்குதுங்க. உலகத்தையும் ஆண்ட சக்கராதிபதி. ஆனால் இவரை பற்றி பெரிய ரகசியம் என்னென்னா, இந்த 5000 வருஷம் கழிவு 5000 இருக்குது இல்லைங்களா, அதில் சைந்திரநாத மகாமுனிவருடைய பாடல் இருக்கு இல்லையா, அதில் எதுவுமே எழுதலை. அதில் உலகத்தையும் ஆண்டு அதில் பேர் வந்திருக்கணுமா வரல உங்களா? அதில் 5000 வருஷம் கழிவு ஆண்டு 5000 மகாராஜா பேர் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அதில் இந்த பேர் வரல. ஆனால் இங்கே என்ன எழுதுகிறாங்க, ஏக சக்கராதிபதியாக உலகம் முழுக்கும் அரசன் ஆண்டு கொண்டிருந்தவர் அனைவரையும் வரவழைத்து நல்விருந்தொன்று கொடுத்து, அது யாருன்னு கேட்குறாங்க. அனைவரையும் நல்விருந்தொன்று அளித்து ஜனங்கள் மகிழும்படியாக நீதி அரசு செங்கோல் வச்சிய. மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்குது, மதுரை பக்கத்தில். உலகம் முழுக்க ஆட்சி ஆண்டாங்களாம். இது எதுக்கு இங்கே எழுதணும்? தெய்வம் பாருங்கள் எப்படி ஆசை உங்களுக்கு நம்ம மேலே. இது எவனாவது பிடிச்சி தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு அதுதான் கேள்வியாக போச்சு, இது எதுக்கு இங்கே எழுதுனாங்க? இது நான் இப்போ திருப்பரங்குன்றம் போனால் தவம் பண்ணுன்னு சொல்லிட்டு போகலாம்ல. எனக்கு எப்பவுமே தெய்வம் எழுதுனாங்கன்னா அந்த இடத்துல நின்றுக்குவேன். ஏன் எழுதுனாங்க, எதுக்கு எழுதுனாங்க, ஏன் எழுதுனாங்கன்னு தெரியலையே. அவங்க ஏன்னா நம்மளாட்டம் இல்லைங்க, பொதுவாக பேசிட்டு போகிறவங்கள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு இதிகாசத்தை இறக்கலாம் நீங்கள். அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ இது ஏன்டா இருக்கணாங்கும்போது அவ்வளோ பெரிய ரகசியத்தை. அப்போது இப்பெரும்பூமி முழுவதும் ஏக சக்கராதிபதியாக சிங்காசனமேறி வகண்ட மண்பரப்பில் உள்ள மக்கள் யாவற்றாலையும் ஏகத்திரளாக வரவழைத்து அனைவருக்கும் உலகத்துக்கு எல்லா அரசியலையும் வரவழைச்சிருக்கிறாங்க. என்ன மேடம், இன்னும் ஹிஸ்ட்ரி படம் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, இதோட திருலிங்க இருக்குது. எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். அனைவருக்கும் நல்விருந்தொன்று அழைத்து ஜனங்கள் மகிழும்படியாக நீதி அரசு செங்கோலூச்சிய சுல்தான் சிக்கந்தர் துல்கர்னை அப்படின்னு ஒரு பேரை சொல்கிறாங்க. ஒரு சுல்தான் சிக்கந்தர் துல்கர்னை அவருடைய காலத்திலிருந்து 2256வது வருடம், ஏசுவரான் காலத்திலிருந்து 340 வருஷம் அந்த பக்கம். அங்கேருந்து 2256 எப்படி கணக்கு பாரு. ஏசுபிரான் காலத்துக்கு முன்னாடி 340, அங்கேருந்து இத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 1916 வரும்.
அங்கே போய் தவத்தில் உட்காந்தாங்களாம். அந்த 1916 தவத்தில் உட்காடுறாங்க. நீங்கள் அந்த கூட்டி கழிச்சிங்கன்னா அந்த கணக்கு வரும். 340 இயேசுபிரானுக்கு முன்னாடி ப்ளஸ் 2256 இதெல்லாம் கூட்டி கழிச்சிங்கன்னா அந்த கணக்கு வரும். 1916 நேராக சொல்லலாம்லங்க. அப்போது அங்கே ஏதோ பெரிய ரகசியத்தை நீ தேடி போடுறான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது பக்கமும் ஏதோ சூழ்நிலையில் அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கந்தர் துல்கர்னைங்கிறவங்க அந்த இடத்துல வந்து சமாதி ஆகியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப்பு வேணால் உண்மையை சொல்லிடுறேன், அவங்க தான் அலெக்சாண்டர் த கிரேட். எங்கே சமாதி ஆகியிருக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். மெய்வெளி எப்படி இருக்குது? மெய்வெளி சரியாக இருக்கிற. இப்போ அடிச்சா ஐயோ தெய்வம் அப்படி பொழிச்சிருக்கிறாங்க அறிவை. எல்லா ரகசியத்தையும் எதையுமே மறைக்கல தெய்வம். அலெக்சாண்டர் த கிரேட்னுடைய இது எங்கே இருக்குன்னு போய் தேடி பாருங்கள். தெய்வம் தவம் பண்ணதுக்கு மேலே இருக்குது. அவங்களோட சமாதி ஸ்தலத்தை கீழே தவம் பண்ணணும்னு தவத்தை ஆரம்பிக்கிறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் எப்பேற்பட்டவர், அவர் சமாதி எங்கே இருக்குது? உலகம் முழுக்க தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாசுபத தவத்தை பற்றி பேசணும்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நிறைய கடல் மாதிரி இருக்குது. ஒரு தெய்வம் வந்து தவம் பண்ணாங்கன்னு கண்டிஷன் இருக்குது இல்லைங்களா, அவங்க தவமாகவே ஆகிற கண்டிஷன் தான் அது. அவங்க தான் தவ பொருளே யாராயிடுறாங்க. தவம் பண்ணணுங்க கண்டிஷன் போய் பாசுபதம்ங்கிறது என்ன கண்டிஷன்னா, அவங்களே தவமாக எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் எழுதுறாங்கன்னா, பாட்டையாவை சந்திச்சாங்க இல்லைங்களா, அன்னையிலிருந்தே தவம் ஆரம்பிச்சிருது. அதான் நீங்கள் எழுதுனே பாட்டுனே அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வரியில் இதை எழுதுவாங்க. மன்னிய தணிகை என்றோர் மரகத மலையை கண்டார். அன்னையிலேருந்து என்ன இருங்க பாசுபத தவ கோலப்பா ஸ்டார்ட் ஆயிடுது. அது ஏன்னா அந்த பாட்டை போட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாட்டு இருந்து எப்போ அவங்க கண்டாங்களோ அன்னையிலேருந்து தவம். உங்களுக்கு எந்த தவம் ஸ்டார்ட் ஆகுது? பாட்டையை எந்த தவத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எத்தனை பிளான் பண்ணுறாங்க? பாசுபத தவத்தில் அவங்க ஏற்றி வைக்கணுங்கிறது தான். ஆனால் இது ஒரு பகுதி. அப்போ இன்னும் நான் எப்போ முடிஞ்சுது அப்படிங்கும்போது முடிவு பார்க்கணும். ஏசு நன்னாதரெங்கள் இருதய கனியாம் கண்ணி மாசிலா 3ஆம் வேத மாதவ தரசர் கோணை பாசடை மனத்தோர் செய்த பழிக்கெல்லாம் பதிலேற்ற மாசரும் மார்கநாத மகதியம் உதயதேவே. அப்போ இந்த உலகத்தில் இயேசுபிரானுக்கு இப்போ பண்ண துரோகம், மற்ற ஞானிகளுக்கு பண்ண துரோகம், இதையெல்லாம் பழி வாங்கிறதுக்கு தான் நான் இந்த இதில் தவத்தை இப்போ பண்ணி முடிச்சிருக்கிறேன், இல்லை ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்போது அந்த தவம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அதனுடைய உச்சம் வந்து திருப்பரங்குன்றம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதனுடைய அடுத்த உச்சம் வந்து இப்போ இருக்கிற மெய்வெளிச்சாலை. இன்னும் தவம் வந்து பிரம்மாண்டமாக, ஏன்னா இப்போ இருக்கிறது விராட் தவம்ங்கிறாங்க. பாசுபத தவத்தின இன்னொரு பகுதி அது வந்து. அப்போ இன்னும் விராட் அந்த பாசுபத தவம் என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, நடந்து கொண்டே. ஏன்னா அந்த இது கட்டினது இந்த கங்கணம் கட்டி வைக்கிறாங்க இல்லைங்களா, அது கட்டணம் அவுக்கிறதுன்னு என்ன பண்ணணும், அது அவுக்க முடியாது, அது என்று நிலைத்திருக்குதுன்ட்டாங்க. அது இனிமேல் இருக்கிறது எல்லாமே பாசுபதம் தான். தெய்வம் தவம் எல்லாமே பாசுபதம் தவம் தான். ஆனால் இதை தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இல்லை, இந்த தவம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, 1971 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அப்படின்னா இதே பாசுபதத்தை யார் பண்ணுறாங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி? அர்ஜுனரை போய் இவர் பண்ண சொல்லுவார். ஒத்தக்கால் தவம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஊன்றி ஒரு காலில் உரத்து நின்ற நம்ம பாடல் வரி வருதுங்களா? இது நம்ம ஊரில் சம்பிரதாயமாக அர்ஜுனர் பனைமரத்தில் ஏறி ஒத்தக்கால் தவம் பண்ணார் இன்றைக்கி நடத்திட்டு இருப்பாங்க. கூத்து பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அப்போது இந்த தவத்துக்கு அன்றைக்கே ஏதோ ஒரு ட்ரையல் நடந்திருக்குது, ஏதோ ஒரு முகாந்திரம். அன்றைக்கி யாருங்க, கிருஷ்ண பரமாத்மா அதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவதாரம், அடுத்து வரக்கூடிய அவதாரத்தில் பண்ண வேண்டிய தவத்தை அர்ஜுனரை வச்சு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெய்வெளியுடைய ரகசியம். எல்லோரும் அதில் 50 குருச்சேத்திர போகிற பெருசுன்னு பார்த்துட்டு இருந்தா நாம் எது பெருசுன்னு பார்க்கணுங்க? பாசுபத தவம் நாம் பார்க்க வேண்டியது தனியாக ஒரு நாளைக்கு பார்ப்போம். அப்போ பாசுபத அவர் என்ன சொல்கிறாரு, ஈஸ்வரன் சிவங்கிட்ட போய் நீ தவம் பண்ணி வர வாங்கிட்டோம் அப்படிங்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காட்டு பன்றியாக வந்து சண்டை போடுறது நிறைய அது நடக்கும். அப்போ இவர் போய் என்ன பண்ணுறாரு, அவர் ஈஸ்வரனை போய் வேணுன்னே அவர் எல்லா ஆயுதங்களையும் கொடுக்குறாரு, சர்வ ஆயுதங்களையும் கொடுக்குறாரு, ஆயிரக்கணக்கான ஆயுதங்களை கொடுக்குறாரு. ஏன்னா அந்த போரில் ஜெயிக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு வருவாங்க. அது இதனுடைய ஒரு முகாந்திரம் அங்கே நடந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்போ பாசுபதம்ங்கிறது இங்கே நடந்திருந்தாலும் இதனுடைய முகாந்திரம் போன அவதாரத்திலேயே ஏதோ அதுக்கான ஒரு பேசிக் ஒர்க் வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க கிரௌவுக்கு. நம்ம ஏன்னா தெய்வம் நமக்கு அது முழு விவரம் சொல்லாதனால. ஆனால் அவங்கள பற்றி அதிகமாக ரெஃபர் பண்ணுறாங்க. யாருங்க, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அர்ஜுனரையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் நிறைய இடத்துல திருநேத்திர பேரான நிறைய இடத்துல வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறனால அதுக்கும் இதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குதுன்னு மட்டும் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மெய்வெளி வேறு மகாபாரதம் வேறு நினச்சிடாதீங்க.
மகாபாரதம் நடந்தது மெய்வெளி வர்றதுக்காகத்தான். ராமாயணம் நடந்ததும் மெய்வெளி வர்றதுக்காகத்தான். பைபிள் வந்ததும் மெய்வெளியில் என்னை இது சொல்கிறாங்க இல்லைங்களா, கேட்குறாரு பிறக்க செய்யும் ஐயான்னு, மெய்வெளியில் என்னை பிறக்க வையுங்கள் ஐயான்னு சொல்லி தாவீது நாயகன் கேட்குறாங்களே, விந்து வெளி குளத்தில் எம்மையும் பிறக்க வையுங்கள். அது மாதிரி நிறையா பகுதி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாசுபதம்ங்கிறது அத்தனை தவத்தையும் தெய்வம் வாங்கி தான் தவமாகவே ஆனது, தான் ஈசனாகவே ஆயிட்டது, தான் அல்லாவா ஆன சமாச்சாரம் அது. அவங்கள அதெல்லாம் நீங்கள் நினச்சா தவம் ஏன் சொல்கிறேங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் நினச்சா கூட தவமாக மாறுங்கிறது. இப்படிப்பட்ட வல்லப நமக்கு லாப சம்பாதனை இந்த உலகத்தில் இது வரைக்கும் வந்ததில்லை. சும்மா இப்படி நினச்சிங்கன்னா போதும், தெய்வமே நினச்சிங்கன்னா போதும், கொஞ்சம் உருக்கமாக, கொஞ்சம் வாயளவில் இல்லாமல் கொஞ்சம் உருக்கமாக நினைக்கணும். உருக்கம் வரலைன்னா ஒரு 3 பாட்டு பாடுங்க, உருக்கம் வந்துடும். உருக்கம் வரலைன்னா என்ன செய்யறதுனா வராது இல்லைன்னா சஸ்ம் நினைவு பல வாக்கில் பறந்துக்கிட்டு இருக்கும். வரலைன்னா கவலைப்படாதீங்க, ஒரு 3 தோத்திர பாடல் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, நினைவு என்ன ஆயிரும் உங்ககிட்ட வந்துடும். அப்போ தெய்வத்தை வணங்கினீங்கன்னா வணக்கம் வந்து கைக்கு நல்லா வணங்குறதுக்கு சுலபமாக இருக்கும். தெய்வத்தை வணங்குறது இஷ்டமாக வணங்குவோம், இல்லாட்டி கஷ்டமாக வணங்குவோம். அப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக பழகிக்கணும், தெய்வத்தை ஒட்டி பழகிக்கணும், பழகி நம்ம பண்ணலாம். இப்போ இது வந்து பாசுபத தவக்கோணம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் எழுதுகிறாங்க பாருங்க, மெய்யாகவே மேசையா மேசையா வந்தெங்கட்கு வாசந்த மீதி. அப்போ இவங்க யாருன்னு கேட்டால் ஐரோப்பிய கண்டத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வரக்கூடிய தலைவர், இந்த பூமிக்கு வரக்கூடிய இறைவனுக்கு பேர் மெஸ்ஸையான்னு தான் சொல்லுவாங்க. மெஸ்ஸையானா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் யூதர்கள் வந்து இயேசுபிரானை கூட ஏற்றுக்கல, நபிகளையும் ஏற்றுக்கல, மெஸ்ஸையா வருவார்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மதமும் என்ன ஆகுதுங்க, அவங்கவுங்க மதத்தில் ஒருத்தர் கடைசியில் ஒருத்தர் வருவார். புத்த மதத்தில் கடைசியாக வரவர் பேர் என்னங்க, மைத்ரேய புத்தர். நம்ம தெய்வம் தான் அது. அப்போ நம்ம ஒரே ஒருத்தரை எதிர்பார்க்குறாங்க, ஆனால் வெவ்வேறு நாமத்தை வச்சுருக்கிறாங்க எல்லோரும். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்த புத்தர் பேர் என்னங்க, கௌதம புத்தர். அதுக்கு முன்னாடி எத்தனை புத்தர் வந்தாங்க, மொத்த புத்தர் வம்சத்தில் 5 புத்தர்னு ஒரு கணக்கு இருக்குது, 21 புத்தர்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த 5 புத்தர் கணக்கில் 4வது புத்தர் யாருங்க, கௌதம புத்தர். 5வது புத்தர் நம்ம தெய்வம் மைத்ரேய புத்தர். ஸோ இப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வேதமும் நம்ம தெய்வத்தை பார்த்து இதுக்காகவே இவ்வளோ பாடு நடக்குதுங்க. ஆனால் நாம் இந்த ஒரு பாட்டை விட்டுட்டு மிச்ச பாடெல்லாம் நிறைய பாடுறோம். இது நம்மளை நாமளே வந்துப்போம். உலகமே படைக்கப்பட்டு இந்த ஒன்றுக்காக படைக்கப்பட்டிருந்தோம், நாம் அந்த பக்கம் திரும்ப மாட்டேங்கிறோங்கிறது ஒரு கவலையான விஷயம்தான். இதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த திருவிழாவில் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த திருவிழா இருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நமக்கு புத்தாடை புனைச்சீர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. தெய்வம் வந்து இந்த மெய்ஞானத்தை போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் மதுரை மதிக்கு போகிறாங்க. அன்றைக்கி அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து இறங்கி மதுரை மதிக்கு போகிறாங்க. மதுரை மதியில் போய் பார்க்கும்போது அங்கே யாரை போய் பார்க்குறாங்கன்னா ஆல்ரெடி இந்த ஞானத்தை தேடிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள போய் பார்க்கலான்னு இந்த சாமியார் மாதிரி இருக்கிறவங்க அங்கேயே அதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் சொல்ல போகும்போது அங்கே உங்களுக்கு என்ன கடிச்சுன்னா அவங்க எல்லாருமே போதைப் பொருளுக்கு அடிமையாகி தெய்வ ஞாபகத்தில் பெரிய இச்சை இல்லாமல் சும்மா சம்பிரதாயமாக அவங்க ஒரு ஆளுக்கு அவங்களே ஒரு குரு கோஷ்டி குருக்களாக இருக்கிறாங்க எல்லோரும். நம்ம நூலில் வந்து இந்த தேடு ஊடகத்தில் இருடியர் கட்டம்னு ஒரு கட்டம் வரும், அது படிக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பகுதி வந்து அவங்கள போய் சந்திக்கிற கட்டம். ஸோ அந்த இருடியர் கட்டம்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இருடிகேசான இவருக்கு ஒரு பேர் இருக்குது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அப்போ இருடிகேசா அது தெரிஞ்சால் தான் இதுக்கு வர முடியும், இல்லைன்னா இருடியர் கட்டம்னா என்னன்னே புரியாது. இருடியர் கட்டம் ஆனால் படிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது தீர்த்தமெல்லாம் போடணும், தெய்வம் இருந்தப்போ சம்பிரதாயமாக படித்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அப்படி ஏன்னா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஆமாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்களாட்டுருக்கு. அதனால் அதை வந்து படிக்கிறது இல்லை. ஏன்னா அது கொஞ்சம் அது நிறைய பாவமாயிடும் படித்து. அது ஏன்னா அந்த வசனத்தை வேஷம் போட்டு படிக்கிறவங்க அந்த பகுதி படிச்சிங்கன்னா நீங்கள் அதான் மாறிடுவீங்க. படித்ததே இல்லைங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இது எதுக்கு நீங்கள் சொன்னால் ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் இப்படி தான் செய்வாங்க நீங்கள் சொன்னாவே நீங்கள் அந்த உருவமாயிருவீங்க. அப்போ நீங்கள் தீர்த்தம் போடணும். அதனால் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் தெய்வம் சொல்லுவாங்கிறீங்களா. அவர் அப்படிலாம் அவர் அங்கே அந்த திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமான்னு பேசுனீங்கன்னா ரொம்ப தீவிரமாக மேலாப்ப தகவலாக சொல்லலாம். எதையுமே இன்வால்வ் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமாக நீங்கள் அதை பேசக்கூடாது. பேசுனீங்கன்னா நீங்கள் அந்த திருட்டு பண்ணதுக்கு சமமாயிடும். ஏன்னா உங்கள் ஜீவன் அந்த உருவம் எடுக்காமல் அதை அனுபவிச்சு நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு புள்ள தப்பு பண்ணிட்டான் அவன் ரொம்ப பேசுனீங்கன்னா நீ அதை போய் அனுபவிக்காமல் நீ சொல்ல முடியாதுங்க. அப்போ நீ அதை அனுபவிச்சுட்டு வந்து தான் நீ சொல்லணும். அந்த நினைவுக்கு போய் நினைவு அந்த இடத்துல விட்டு அப்போ அந்த சொல்லும்போது உனக்கு அந்த பாவம் கற்பிக்கும். அதனால் இப்போ யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்னு தெய்வம் சொல்லுவாங்க. அப்போ இருடியர் எடுக்கலை. அது ரொம்ப முக்கியம். அண்ணன் சொல்கிறாங்க பாருங்கள், படிக்க வேண்டாம். அவங்களுக்கு தான் தெரியும் படிக்க வேண்டாம்னு சொன்னாங்களே, வேதத்துலேருந்து எடுக்கலை. நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு ரவுண்ட் சும்மா என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம்.
இப்போ தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க நீக்கியிருப்பாங்க. கரெக்டு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. வேதத்தை நீக்கலை. அது அவங்க இருக்கும்போது அதை கரெக்ட் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. அதுதான் அவங்க அந்த வேஷம் போட்டாங்கன்னா அந்த அப்போ இதில் என்னென்ன இந்த போலி சாமியாராக வேஷம் போடுவாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு போலி சாமியாராக வேஷம் போட்டாவே அவங்களுக்கு என்ன பண்ணணுங்க. நானே என்ன பண்ணேன் திடீர் இடையில இந்த போலி பாதிரியார்கள் இருப்பாங்களா அவங்க மாதிரிலாம் கொஞ்சம் பேசும்போது வந்துடும் இவங்களே எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னு. வருகிறார் அப்படின்னு இறங்குகிறாங்களே இப்போ டிவியில் பார்ப்பீங்க. இயேசுவின் மேல் இறங்குகிறார் அப்படிலாம் நம்ம பண்ணணும்னா நாம் அந்த சாமியாராக மாறிடுறோம். நமக்கு போய் என்ன பண்ணணும் தீர்த்தம் போடணும். அதனால அந்த மாதிரி தப்பான வேஷமும் தவறான வசனங்களும் நம்ம பேசாமல் இருக்கணுங்கிறக்கா. இந்த இருடிகர்னா இருடிகேசான்னு இருடி அப்போது இருடிகேசான்னு யாருக்கு பேர் சொன்னுங்க. அப்போ இருடிகேசான என்னென்னு கேட்டிங்கன்னா இருடின்னா ரிஷின்னு பேருங்க. ரிஷிகேசன்னு பேர். அவர் தலை ரிஷி. சிரசு வந்து ரிஷியினுடைய சிரசு. அதான் இன்றைக்கி ஊர் ஒன்று இருக்குங்களா ரிஷிகேஸ்னு ஒரு ஊர் இருக்குங்களா. கேஸ்னு என்னங்க தலை. இப்போ ரிஷிகேஸ் அதுதான் வந்து இருடிகேசான்னு சொல்கிறது. தமிழ் இருடிகேசான்னு சொல்லுவாங்க. அவங்க ரிஷிகேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதில் இருடியர் கட்டம்னு என்ன கட்டங்க. ரிஷிகளுடைய கட்டம் அது. ரிஷிகளை போய் சந்திக்கிறாங்க தெய்வம் அப்படின்னு நினச்சிட்டு சந்திக்கிறாங்க. ஆனால் அங்கே போனால் அவங்க ரிஷியெல்லாம் இல்லை. அப்போ அதை வந்து அந்த மாதிரி எழுதுகிறாங்க அவங்க. அதனால் வந்து இதை நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க தெய்வம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இனி எந்த காலத்துலையும் இந்த போலி சாமியார்ட்ட போய் ஞானம் சொல்லி தப்ப முடியாது. இது வேஸ்ட்டாகவும் போயிடும். இவன் பணம் வேறு தப்பாக யூஸ் பண்ணிடுவான்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஞானம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆடையை அப்படியே ஆமாம் பழைய முதல்ல போட்டு அந்த காவி ஆடையை காவி வேஷம் வந்து வேஷமாக இருக்குதுன்னு காவி மாற்றி அவங்க குடும்பஸ்தராக ராஜ வேடம் போடுறாங்க. குடும்பஸ்தராக வேஷம் போடுறாங்க. ராஜ வேடம் போட்டது வந்து சிவகங்கை மண்டபத்தில் சிவகங்கை அரண்மனை இருக்குல்லையா அங்கே ராஜரீகமாக ஆட போடுறாங்க. வெள்ளை துணி போட்டது வந்து வெள்ளை உடை உடுத்து அதுக்கப்புறம் போடல. அதுக்கப்புறம் குடும்பஸ்தராக மாறிடுறாங்க. அப்போ தான் குடும்பஸ்தர்களுக்கு ஞானம் கொடுக்கும். போட மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு கொடுத்தாங்களே தாங்க போட்டுடலாம். தாங்க போட்டுடலாம். அப்போது எப்போ வந்து அப்போது அவங்க இதில் பாருங்கள் அப்போ தான் இந்த புத்தாடை வந்து புனைகிறாங்க. அதுதான் காலையில் நம்ம என்ன பண்ணுறாங்க அதை ஞாபகப்படுத்தி அண்ணா வந்து பாடலாம் படித்து அந்த பகுதியெல்லாம் நம்ம சொல்லி தெய்வத்தை பற்றி கொஞ்சம் பேசுவார். அடுத்த நாள் காலையில் பேசி அதுக்கப்புறம் நம்ம என்னமோ அன்றைக்கி புத்தாடை அணிஞ்சிக்கிட்டு தான். ஆமாம். அப்போ நாம் அன்றைக்கி புத்தாடை அணிகிறது முக்கியமாக இல்லைங்களா. எவ்வளோ முக்கியம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு புத்தாடை பொங்கலுக்கெல்லாம் கூட புத்தாடை ஓடுறீங்களே இல்லையே முக்கியம் இல்லை. மற்ற எதுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக ஆமாம் செய்வனை திருந்தச்சி இல்லைங்களா. அப்போது நாம் அன்றைக்கி புத்தாடை அணிகிறது எந்த விசேஷத்துக்கு நீங்கள் புத்தாடை வாங்கலினாலும் அந்த வருஷம் முழுக்க நீங்கள் வாங்கலினாலும் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிடணும் கட்டாயமாக. ஏன்னா அது மிகப்பெரிய நம்ம கொண்டாடணுங்க நம்ம தெய்வத்தை. நம்ம அப்படியெல்லாம் அசால்ட்டாக போயெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் நாம் அன்னைக்கு மட்டும் என்றைக்கு நீங்கள் வருஷம் முழுக்க வாங்கலைன்னா கூட பரவாயில்ல அன்னைக்கு கட்டாயம் வாங்குறது ஒரு இதாக இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நினைவுபடுத்தி ஏன்னா இதெல்லாம் செஞ்சால் தாங்க உணர்ச்சியில் கொஞ்சம் போடும். எது சொல்ல வரீங்க. அதனால் அதை பார்த்துக்குங்க. அன்றைக்கி அதுக்கப்புறம் தான் தெய்வம் விடாங்க பாவ மன்னிப்பு எடுத்து வைக்கிறாங்க. அதை முடிச்சுட்டு போய் புத்தாடை அடைச்சி வந்து எப்படி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை பற்றி கொஞ்சம் கடைசியாக சொல்கிறேன். முன்னாடி இது முடிச்சிடுறேன். அடுத்து பாவ மன்னிப்பு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த பாவ மன்னிப்பு திருவிழாவில் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் நான் அன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நூல் இருக்குது படிச்சுக்கலாம். சில விஷயம் கலெக்ட் பண்ணி தான் சொல்லி ஆகணும். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த பாவ மன்னிப்பு திருவிழானுடைய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி இன்றைக்கி அது மட்டும் இல்லைன்னா நமக்கு இல்லை. அதுதான் கடைசி திருவிழாவாக இருக்க போகுதுங்கன்னு முதலே சொல்லிடுறேன். அது நான் இன்னொரு நாளைக்கு அதை ஏன்னு சொல்கிறேன். இதுதான் பாவ மன்னிப்பு முடிஞ்சதுன்னா அடுத்து பிரளயம் ஸ்டார்ட் ஆகிடும். பாவ மன்னிப்பு எப்போ வருதுங்க. வைகாசியில் ஆணி ஆடியில் தீய நடவு நீதி நடவு ஆணி ஆடியில் வந்துடும். அதனால் கடைசியாக இருக்க போகிற திருவிழா வந்து எதாக இருக்க போகுதுங்க. மெய்வெளியில் கடைசி ஒரு திருவிழா நடக்கும்னா அது எதாக இருக்கும். மெய்வெளி கடைசி திருவிழானே நிறைய தீர்க்க தரிசனம் இருக்குது. மறந்துடாதீங்க. அது வைக்கும்போது நீங்கள் என்ன வச்சுங்க பாவம் பண்ணி போட முடிச்சா தானே உங்களை தப்பிக்க வைக்க முடியும். இல்லாட்டி பிரளயத்தில் எப்படி காப்பாற்ற முடியும். புரியுதுங்களா. அப்போ பாவ மன்னிப்போடு தான் அப்படி அது தனியாக நான் பேசுவோம். இப்போதைக்கு ஒரு சின்ன தகவலாக வச்சுக்கோங்க. பாவ மன்னிப்பு திருவிழாவோடு தான் உலகம் பிரளயம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அறிகுறிகள் நிறையா இருக்குது. கர்த்தருக்கு தான் தெரியும். அதுவும் சொல்லிடணும். இருந்தாலும் கோத்து பார்க்கும்போது எல்லாம் அப்படி லைனில் வருது. ஓகேங்களா. அதை பற்றி தனியாக பேசுவோம் பிரளயத்தை பற்றி. அப்போ பாவ மன்னிப்பு தான் கடைசி திருவிழாவாக இருந்தால் தான் அந்த நம்ம பாடலில் கூட அது ஒரு பகுதி வரும்.
அந்த கடைசி திருவிழா அதுதான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதோட அன்றைக்கி எப்போ அவங்க திருமேனி தாங்கி வெளியே வர்றாங்களோ அன்னையோட பாவ மன்னிப்பு வாசல் அடைபடுங்கிறாங்க. இப்போ மன்னிப்பு வாசல் அடைபடுதுன்னு ஒரு பகுதி இருக்குதுங்க. அது என்றைக்குன்னா அவங்க எப்போ நீதி திருமேனி எடுத்துட்டாங்கன்னா அன்னையோட மன்னிப்பு வாசல் அடைக்கப்படும். நீதி திருமேனி எப்போ வரும் அப்படின்னா அந்த கடல் வெட்டடைக்கு போகும்போது வெளியே வரும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க நீதி திருமேனி எப்போ வரும், எப்போ வரும், அவங்க திருமேனி எப்போ வெளியே வரும்னா கடல் வட்டடைக்கப்படும் போது வரும். அதனால் எப்போ எந்த வருஷம் நமக்கு ஒரு குறிப்பு அங்கங்கே இருக்கிற வழியே நம்மளால் அதை கணிக்க முடியாது இல்லைங்களா? அதனால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணணுங்க, உஜாருங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவமன்னிப்பு திருவிழாவில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. பாவமன்னிப்பில் 3 வாக்கியத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாவமன்னிப்பில் இப்போது இந்த விஷயமெல்லாம் இப்போ ஏன் நமக்கு தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நூலில் இந்த வசனம் இருக்குது, பைபிள்லேயே இருக்குது. பைபிளில் இருக்கிற வசனத்தை நம்ம தெய்வம் குறிப்பிட்டு நம்ம நூலையும் சொல்கிறாங்க. இந்த இவ்வளோ ரகசியம் இறைவனை பற்றி ஏதாவது நமக்கு தெரிஞ்சிருந்ததுங்களா? ஆன்னு ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுதா? ஒரு புள்ளி தெரிஞ்சுது இறைவனை பற்றி. எவ்வளோ கோமுடத்தனமாக நம்ம கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆனாலும் அது முக்கியங்கிறாங்க தெய்வம். அதிலிருந்து அவனை கூட்டிகிட்டு வந்தேன். மனிதனுக்கு நகல் இல்லாமல் நிஜத்தை புரிய வைக்கவே முடியாதுன்னு சட்டம் இருக்குது. படைப்பு கல்வி கர்த்தர் ஒரே மெய்ப்பர் இல்லைங்களா? அவர்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் கடைசி காலத்தில் வெண்கலத்தாள்களை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்தார் என்றும். அப்போ அந்த தேவ ரகசியமாக இருந்தது இல்லைங்களா? தேவ ரகசியங்கள் எல்லாம் என்னாச்சுங்க, உடச்சி தூள்லாம் பண்ணி தெய்வம் எல்லாத்தையும் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. இவங்களால தான் அதை வெளிப்படுத்த முடியும். வேறு யாருக்கு அந்த தவம்? ஏன் முன்னாடி வந்த ஞானிகள்லாம் இதை பற்றி சொல்லின்னா அவங்களுக்கு இவ்வளோ தவம் இல்லை. அவங்க அது அதிகபட்சம் தெய்வத்தை பற்றி ஒரு லைன் எழுதியிருப்பாங்க, இல்லை 2 லைன் எழுதியிருப்பாங்க, ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா தவம் அவ்வளோதான் அவங்களால பண்ணி எட்டி பார்க்க முடிஞ்சுது. அந்த துரியாத அந்த நிலையில் போய் அந்த காலச்சக்கரத்தை தாண்டி அவங்க வந்து எட்டி தெய்வம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தது, அதிகபட்சம் பார்த்தது வந்து நம்மளுடைய காகபசுண்ட பேரை நிறைய பார்த்துருக்காங்க. தெய்வத்தை பற்றி நிறைய தீர்க்கத்தை செஞ்சுருக்காங்க. அப்போது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தாயாகில். நான் எடுத்து வச்சுருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கொண்டாடிக்கிட்டு, நீங்கள் கொண்டாடாத உறவு நிலைக்காது. கொண்டாடும் இடத்தில் குழந்தையும் தெய்வமும். குழந்தை எங்கே இருக்கும், தெய்வம் எங்கே இருக்கும்? நீ யாரை கொண்டாடுறியோ அந்த இடத்துல இருக்கும். அது மாதிரி அப்போ நம்ம என்ன பண்ணணும், தெய்வம்னு மெய்வெளிங்கிறது ஒரு செலிப்ரேஷனுங்க, ஒரு திருவிழாங்க. ஏங்க சொர்க்கத்தை கையில் கொடுத்துட்டு பாடுறான்னு கொடுத்துருக்குறாங்க. இதை போய் நம்ம எப்படி கொண்டாடணும்? சொர்க்கத்தை கொண்டாதுங்க, உலகமே அது என்னன்னு கூட தெரியாத நம்ம கைப்பாவையாக கொடுத்து பாடுறான் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி பார்க்கணும் அதை பாரு. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாயினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அத்தனை ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். வாக்கியம் 263 218வது பக்கத்தில் இருக்குது. கொடையக்கூரில் எம்முடைய வளப்பம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள். 1 கோடிக்கு ஒருத்தர் தானே வந்திருக்கிறாங்க. கோடிக்கு ஒருவனோ குலமானாவன் தான் சொல்லியிருக்கிறாங்க. 1 கோடி பேர் உலகம் முழுக்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 1000 கோடி 1400 கோடி இருக்குது மக்கள் தொகை. மெய்வெளிக்கு வந்து இன்றைக்கி உண்மையாக தெய்வத்தை புரிஞ்சு நிற்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 1400 பேர் இருப்பாங்க. ஆனால் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒரு 4000 5000 10000 பேர் இருப்பாங்க. ஆனால் தெய்வத்தை அவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க 2000 3000 பேர். அப்போ ஒரு கோடிக்கு ஒருத்தர் தானே இங்கே கணக்கு வருது. எம்முடைய வளப்பம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த பூமி அடங்கலும் உயிட்டும் என்று தானே இந்த 70 வருஷங்களாக பாடுபட்டோம். பூமியிலிருந்து வந்தவங்க ஒரு கோடிக்கு ஒருத்தர் தான். ஆனால் நான் என்ன ஆசைப்பட்டேன், எல்லாருமே நல்லா இருக்கணும்னா ஊர் ஊராக வீதி வீதியாக நின்று அழைத்தோம். என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஊர் ஊராக வீதி வீதியாக நின்று அழைத்தோம். உன் அறிவு முன்னும் மனம் அதுவும் பின்னுமாக திரும்ப வேண்டும். மெய்வெளிங்கிறது என்னங்க? அறிவு முன்னும் மனம் பின்னும். வெளியில் இருக்கிற வாழ்க்கை மனம் முன்னும் அறிவு பின்னும். அப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெய்வத்தை முன்னாடி வச்சு நாம் பின்னாடி நின்றுப்போம். ஜீவன் முக்தர்களுக்கு மனம் என்பதில்லை, எல்லாம் அறிவே. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது, சுவாசமும் அறுசுவையில் கலந்து வீசுகிறது. உன் சுவாசம் தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். ஆசான் அவர்கள் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் நினச்சா போதும். தெய்வத்தை நினச்சிங்கன்னா போதும்னு சொல்கிறேன் இல்லைங்களா? தெய்வமே நினச்சிங்கன்னா போதும். கொஞ்சம் ஊனி நினைக்கணும், கொஞ்சம் ரைட்டாக ஊனி நினச்சிங்கன்னா போதும், தாவம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த செயல் தானே வந்து விடுகிறது. எந்த செயலுங்க? ஆசான் அவர்களின் சொல்லானது நம்மது, ஆசான் அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும்.
அந்த செயல் அது உங்களுதாகவே ஆயிருதுங்களா. அந்த செயல் தானே வந்து விடுகிறது. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்று கவலை வர வேண்டும். அவர்கள் சொல் நம் இச்சை என்று வரவில்லையே என்று கவலை வரும். சதா அந்த கவலையிலிருந்து பழகி வருகிறவன் எண்ணம் ஒரு நேரத்தில் அங்கு டக் என்று டெக்னாலஜி சொல்கிறாங்க, ஒரு நேரத்தில் அங்கு டக் என்று மாட்டிக்கொள்ளும். எப்படி போய் தெய்வத்தோடு நம்ம தவத்தில் எப்படி அவங்க இணங்கிக்கிறது, தெய்வத்துக்கு எப்படி இணங்கிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதற்காகத்தான் நன்னம்பிக்கை வைப்பு என்று எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பு எதுக்குங்க? அவ்வளோ பாவம் வந்து ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த செயல் கைவரவாக வரமாட்டேங்குது. இந்த செயல் கைவரவாகிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, இது ஒரு இடத்துல இது ஒரு பரிமாணத்தில் சொல்கிறாங்க. இதான் நினச்சிக்கோங்கன்னா இது ஒரு பரிமாணமாக சொல்கிறாங்க தெய்வம். அப்போ தெய்வத்தோட தவம் நமக்கு கைவரவாகணும்னா நம்மகிட்ட இருக்கிற பழைய பாவமெல்லாம் என்ன ஆகணுங்க, அது பண்ணிவிட்டு இந்த வாக்கியத்தை படிச்சிங்கன்னா இந்த இல்லைன்னா அதனோட டெக்னாலஜி சொல்லியிருப்பாங்க. இந்த வாக்கியத்தை குறைஞ்சது ஒரு 10-20 தடவை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாது. எப்போ இந்த நன்னம்பிக்கை வைப்பு உனக்கு ஆன்ட்டியாக உனக்கு ஆப்போசிட்டாக மாறிடும், இதே பாவ மன்னிப்பு உனக்கு சாபமாக மாறிடுங்கிறாங்க. வாக்கியம் 285 பக்கம் 232 கோடாயுதக்கூர். மக்களை பிரம்மலயத்தில் ஏற்றி வைக்கின்ற சக்தி மேடை எல்லா காலங்களிலும் இவ்வுலகிற்கு இறக்கப்பெறும் என்பதை 4 வேதங்களிலும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. மக்களை பிரம்மலயத்தில் ஏற்றி வைக்கின்ற சத்திய மேடை எல்லா காலங்களிலும் இவ்வுலகத்தில் இறக்கப்பெறும் என்பதை 4 வேதங்களும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பெற்று தன் தலையை ரட்சித்த அந்த பிரம்மபீடத்தை தூசிக்கிற சொல்லை ஒருவன் கேட்டுவிட்டு, உங்கள் தெய்வத்தை பற்றி யாரோ குறை சொன்னால் அதை கேட்டுவிட்டு அதை கண்டித்து மாற்றும்படியானது ஒன்றும் செய்யாது இருந்து விட்டாயானால் அவன் எவ்வளவு பெரிய ஒளித்தனம் பெற்றிருந்தாலும் கூட அவன் தவமெல்லாம் பறிக்கப்பட்டு பிசாசு என்னும் நாமம் கொடுத்து அசுத்த மரணத்தில் ஆக்கப்படுவான். தெய்வத்தை பற்றி அதை குறை சொன்னால் கேட்டு கம்னு வரக்கூடாது. இதையே குருகீதையும் சொல்லுகிறது. தூசித்தவன் நாவை சேதி பண்ணா, அவன் ஆக்க முடிஞ்சால் கட் பண்ணு, அது முடியாவிட்டால் அவனை ஆயுதம் கொண்டு மிரட்டு, போய் அடிச்சு நான் பிச்சு புடுண்டானாலும் மிரட்டுங்க. அதுவும் இயலாவிட்டால் ரொம்ப சக்தியானவனாக இருக்கிறான், அவனை அவமானப்படுத்தும்படியாவது பேசு. ஒன்று கட் பண்ணிடு, இல்லாட்டி மிரட்டு, இல்லாட்டி அவன் அவமானப்படும்படி பேசு. அவன் அரசனாக இருந்தால் ஊரை விட்டு ஓடிவிடு. அந்த பாவி இருக்கிற ஊரில் நாம் இருக்கக்கூடாது. இவ்வாறு செய்யாவிட்டால் நன்னம்பிக்கை பலையாகிய ஈமான் சிறிதுமில்லாமல் பிடுங்கப்பட்டு நரகத்தில் எரியப்படுவாய். இந்த பாவ மன்னிப்பினுடைய பரிமாணம் எது, நீ வந்து குருபிரானை வந்து தூசிக்கும் போது அதை கேட்டுக்கிறது கம்முன்னு இருந்தீங்கன்னா இது உனக்கு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே என்ன இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க, உன்னை எப்படி இருந்தால் இந்த நம்பிக்கை பலன் எந்த இடத்துல வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுது, நீ இந்த தவம் கைவரவாகணும்னா இந்த நம்பிக்கை பலனை கையில் எடுத்துக்கோ. இந்த தேகம் நம்மது, சொல் நம்மது, முயற்சி நம்மது, அது அவங்க செயல் நம்முடைய எதுன்னு உனக்கு ஆகணும்னா கைவரவாகணும்னா அதுக்கு எதில் கலந்துக்கணுங்க. இப்போ நம்பிக்கை வைப்பில் கலந்துக்கலினா இந்த பாடலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இது கலந்துக்கிட்டோம்னா இந்த செயலில் உங்களுக்கு ஈஸியாக கைவரவாகும். 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ உங்களுக்கு என்ன ஆகுங்க, வருஷம் இந்த திருவிழா ஏன் கலந்துக்கோன்னு பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் இவ்வளோ விஷயம் சொல்ல தெய்வம். இதுக்கு ஒரு 15 வாக்கியம் இறக்கியிருக்கிறாங்க. நான் ஒரு 3 மட்டும் முக்கியமானது சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியதுங்க. நான் ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டியது மட்டும் 3 சொல்லிடுறேன். வாக்கியம் அருளமுதம் வாக்கியம் 211 பக்கம் 124. மரத்தில் வைரம் ஏறி இருந்தால் உழு ஏறுவதில்லை. வைரம் மாஞ்ச மரம் இருக்கு இல்லைங்களா, அதில் உழு ஏறாது, உழுக்காது, பார்த்துட்டு அப்படியே கெட்டியாக இருக்கும். அதுபோல் நன்னம்பிக்கை வைப்பு மனப்பாடமாக வந்தால் அதுவே நாவிலும் மனத்திலும் வைரமாக ஏறும். அந்த வைரம் ஏறிவிட்டால் உன் நாவிலும் மனத்திலும் உழு வைக்காது. உன்னோட மனமும் நாவும் கரெக்டாக இருக்கணும்னா உனக்கு நன்னம்பிக்கை வைப்பு பாராயணமாக வரணுங்கிறாங்க. அது பாராயணம் பண்ணணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க தெய்வம், வேற ஒன்றும் இல்லை. அது பாராயணம் பண்ணி உன் நினைவில் எப்பவுமே அதை நீ வச்சுக்கிட்டு இருக்கணும், நாவிலும் வரணுங்கிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து இது வந்து 3 வாக்கியம் என்று பிரம்மபிரகாசம் வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். இந்த 3 வாக்கியம் தெய்வம் வந்து நிறைய இருக்குது. நான் இந்த இடத்துல நேரம் கருதி ஒரு 3 சுருக்கமாக சொன்னேன். இந்த இதில் கூடிய ஒரு பெரிய ரகசிய அதிசயத்தை நான் பார்த்து ரசிச்சிருக்கிறேங்க நன்னம்பிக்கை வைப்பில். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாவ மன்னிப்பு திருவிழாவுக்கு திருவிழாங்கிறாங்க. பாவ மன்னிப்புக்காக திருவிழா வைப்பாங்களா? உலகத்தில் நடந்திருக்கா? தனியாக உட்காந்து படிக்கலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. அது முன்னாடி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது சொல்கிறதுல ஜாக்கிரதையாக சொல்லணும். அதுக்கான நியதிகள் நிறையா இருக்குது, முறை இருக்குது. செயல்படுறதுல அது தப்பாக கேட்டிங்கன்னா அது இப்போ ஏன்னா அது இறைவன் அது ஆசீர்வாதம் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அங்கே
அதனால் அது கரெக்டாக கேட்கணுங்கிறனால என்ன பண்ணாங்க, தனியாக படிக்க வேண்டாம், அது முறை இருக்குது, சுத்தத்தில் உட்காந்து இந்த முறையில் கண்ணியமாக கேட்கணும். அதை வந்து அதனால தான் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்துருக்கும்போது தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் முன்னாடி வந்து இது எங்கே படிக்கலான்னு ஒரு உத்தரவு இருந்தது. எங்கன்னா மணல் பாங்கான பகுதியில், மணல் இருக்கிற இடத்துல சுத்தமாக இருக்கும். அடுத்தது மாட்டு கொட்டாயில் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆலயங்களில் ஆல்ரெடி சுத்தமான தீட்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துல அந்த தீட்டில்லாத இடத்துல தான் அது உட்காந்து படிக்கணும்னு முதல் உத்தரவு இருந்தது. அதுக்கப்புறம் தெய்வம் வந்து தனிப்பட்ட முறையில் படிக்கும்போது இது வந்து ரொம்ப தடுமாற்றமாக படிச்சிடுறாங்க, அது ரொம்ப பெரிய பாவமாக போயிடணும். ஏன்னா இது பாவ மன்னிப்பு, அதில் போய் ஒரு பாவம் பண்ணால் அதனால் தெய்வம் வந்து அது பண்ணிட்டாங்க, ஒரு திருவிழாவாகவே மாற்றி வச்சிட்டாங்க. பாவ மன்னிப்பு ஒரு திருவிழாவாக மாற்றினதெல்லாம் என்னால் நினச்சி ஆனந்தப்படுவேன். அப்போ என்ன பாவ மன்னிப்பு திருவிழாவும் ஒரு மன்னிப்பு தானே, உண்மையான மாதிரி தான் திருவிழா வச்சு எத்தனை திருவிழா கொண்டாடி என்ன பண்ண போகிறீங்க? அப்போ எவ்வளோ முக்கியம் ஒவ்வொரு பாவ மன்னிப்பு. ஏன்னா இந்த வருஷம் அடக்காயிட்டோம்னாங்க, பாவ மன்னிப்பு போக அடக்காயிட்டோம்னா நம்ம நான் நினச்சிக்கிறது பாவ மன்னிப்பு கேட்டு அப்படியே டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் அடக்காயிட்டோம்னா பரவாயில்லையாட்டிருக்கு அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன பண்ணி தப்பு பண்ணுவோம், எந்திரிச்சு இப்படி வர்றதுக்குள்ளே தப்பு நிறையா வந்துருக்குங்க. அங்கே வர நம்ம எதோ ஒன்று பேசுகிறோம் வளர்கிறோம் தப்பு பண்ணிட மாட்டோம். அப்படி வந்து அந்த பாவ மன்னிப்பு வந்து பிரம்மாண்டம். இதில் ரொம்ப முக்கியம் பாருங்கள், நன்னம்பிக்கை வைப்பென்னும் பாவ மன்னிப்பு திரும்ப. இப்போ நம்ம இது எங்கே உட்காந்து படிக்கிறோம்? புரியல சொல்லுங்கள். சாலையில் ஆலயத்தில் மணல் உட்காந்து படிக்கிறோம் இல்லைங்களா, அங்கே மணல் இருக்குது, அடுத்து அது ஆலயமாகவும் இருக்குது, அங்கே மாட்டுத்தொழுவும் இருக்குது இல்லைங்களா, பக்கத்தில் அந்த மாட்டுத்தொழுவு. அப்போ 3மே இருக்கிற பரிசுத்தமான இடம் இல்லைங்களா. இப்போ 3மே இருக்கிற ஒரு எல்லையாக வச்சு தான் நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அதை விட ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அந்த பாவமன்னிப்பு படிக்கிற இடத்துக்கு பேர் தீர்ப்பு மைதானத்தில் உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஏரியாங்க, மகஜர் மைதானத்தில் உட்காந்து. அது ஏன் மகஜர் மைதானம்னு என்ன ரகசியத்தை சொல்லிடுறேன் அன்னைக்கு. மகஜர் மைதானம் உட்பட எல்லாம் சொல்லுவாங்க, மகஜர் மைதானம் தீர்ப்பு மைதானம். என்ன மகஜர் ஒன்றும் இல்லை, அதை மெய்வெளியில் தான் சத்திய மகஜர் மைதானம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்குது, ஒரு ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருந்தால் ஒரு லெட்ரு எழுதி கொண்டு எம்எல்ஏ கொடுக்குற பேர் மகஜர் கொடுக்குறதுன்னு பேர். அப்ளிகேஷன் கொடுக்குற ரிக்வஸ்ட் பண்ணுறது, ஐயா எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குது வந்து தீர்த்து வைங்க ஐயா அப்படின்னு யாருக்கு சொல்லணுங்க? எம்பி எம்எல்ஏ கொடுக்குற லெட்டருக்கு பேர் என்னங்க? வக்கீலுக்கு கூட வக்கீல்லாம் கூட மகஜர் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் ரிக்வஸ்ட் கொடுக்குறது. அப்படி நாமெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுற இறைவன்ட்ட, ஏன் நாங்களாம் பயங்கர பாவத்தில் இருக்கிறோம் ஐயா, எங்களை தயவு செஞ்சு முன்னாடி மன்னிச்சிருங்கன்னு மகஜருக்கு மன்னிப்பு கேட்குறனால, மகஜர் கொடுக்குறனால அதுக்கு பேர் என்னங்க? இதுதான் உலகத்தில் பல வேதங்கள் இஸ்லாம் எல்லாம் அப்படியே மகஜர் மைதானம் நடுங்குவாங்க. உங்கள் நினைவு உலகத்துலேயே அது இருக்குது, அது இப்போ குழப்பிக்க வேண்டாம். இப்போதைக்கு வெளியில் தெய்வம் எடுத்து வச்சுன்னு பண்ணுறாங்க. நம்ம சர்வேஸ்வரன் அந்த சதார்த்தத்துக்கு ராஜாதி ராஜன்ட்ட போய் என்ன பண்ணுறாங்க, ப்ளீஸ் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மன்னிப்பு கேட்க. அதுக்கு பேர் என்னங்க? மகஜர். நம்ம எல்லாம் சேர்ந்து மகஜர் கொடுக்குறோம், அதனால் அதுக்கு பேர் என்னங்க? மகஜர் மைதானம். அங்கே உட்காந்து நம்ம மகஜர் கொடுக்குறோம். இதுலேயே ஒரு பெரிய அற்புதமான தெய்வங்கிறது ஏன்னா, அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். ஏன் தெய்வத்தை நான் சின்ன சின்ன பழங்க ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொன்றும் உங்களுக்கு தாங்க முடியாத மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதிசயம் ஆச்சரியங்கிறாங்களே, அது உண்மையாலுமே நினச்சாலே அதிசயமாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த சகல ஜாதிக்காரங்க, சகல பாசக்காரங்க, சகல நாட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் தெய்வமாக வந்துட்டாங்களா. இப்போ மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கும்போது தெய்வமே என்னை மன்னித்து விடுங்கள், என்னை அப்படி கேட்குறதில்ல, எங்கள் எல்லோரையும் வருதுங்களா. அதில் என்னென்னு வருதுங்க? எங்களுடைய ஆண்டவர் அப்படி தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அந்த வரி வரும்போது என்ன சொல்லுங்கள்? எங்களுடைய. ஏன் பாஷை தெரியாதவங்களுக்கு எனக்கு என்னுடைய ஆண்டவரே நீ கேட்கல, அப்போ பாஷை தெரியாமல் ஒருத்தர் உட்காந்துருப்பானே அவனுக்கும் சேர்ந்து நீ என்ன பண்ணுற? சொல்லு மறந்துடும் ஒருத்தனுக்கு, அவனுக்கும் சேர்ந்து என்ன பண்ணுற? யாரோ ஒருத்தர் கரெக்டாக கேட்டால் கூட என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்காக கேட்குறாங்களே, எல்லோரும் சேர்ந்து எனக்கு இப்படி சிக்க வச்சு மன்னிப்பு கொடுப்பாங்களா? சிக்கனை பிடித்தேன் எங்கே இருந்தது இப்படியுமா தெய்வம் இருப்பாங்க? ஒரு பாஷை தெரியாதவனுக்கு இது கொடுத்துருவோம், மன்னிப்பு கொடுத்து எப்படியாவது அந்த பாவ விமோசனம் பண்ணி அவன் அந்த இருட்கடலேருந்து மீட்டு அந்த சொர்க்கபதிக்கு நம்மளை ஆக்கணும்னு சொல்லி எப்படிங்க இப்படி ஒரு தெய்வம் வருவாங்க? இப்படிப்பட்ட தெய்வத்தை எப்படி தினம் நினைக்காமல் இருக்க முடியும்? எப்படி பேசாமல் இருக்கிறது? எப்படி கூடாமல் இருக்க? கூடாரெல்லாம் நாடாருன்ட்டாங்க. டெய்லி நீங்கள் கூடலைன்னா நீங்கள் நாடலை, நீங்களும் நாடாரு அப்படின்னு நம்மளே நினச்சிக்க வேண்டியதான். டெய்லி ஒரு தடவை நம்ம கட்டாயம் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் உணர்ச்சி வந்து உங்களுக்கு ஓங்கி நிற்கும். தொடர்ந்து நம்ம அந்த மெய்வெளி பயணத்தில் தினந்தோறும் படி ஏறணுங்க. மெய்வெளி என்பது 50 வருஷம் மெய்வெளியில் இருந்தது அல்ல, 5 தலைக்கட்டு மெய்வெளியில் இருந்ததில்ல. இன்று ஒரு நாள் என்பது தான் மெய்வெளி. இதை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி ஒரு நாள் என்ன பண்ணினேன்,
நேற்று ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கரெக்டாக அந்த மெய் திறவுகள் திறந்தனா சம்பாதிச்சனா உள்ளே வச்சு பூட்டுனாங்கிற ரகசியம் தான் மெய்வழி. எத்தனை நாள் இருந்திருந்தீங்கனாலும் மெய்வழி என்பது தினம் ஒரு நேரம். அப்போ தினம் ஒரு நேரம் என்றன், அப்போ தினம் ஒரு நேரம், அப்போ தினம் தினம் ஒரு நேரம் நீங்கள் கேட்டாகணும். அப்போ தான் மெய்வழியில் உங்களுக்கு முழு லாபம் கிடையாது. தெய்வம் நினைக்கிற அளவுக்கு நம்ம கூட்டிகிட்டு போக முடியும். அப்போ தினசரி ஒரு 10 மணி நேரம் நீங்கள் உட்காரல அப்படின்னா பிரயோஜனம் வராது. ஓகேங்களா? நீண்ட நாள் கணக்கில் தான் சொல்கிறாங்க எல்லாமே. வருஷ கணக்கில் தலைமுறை கணக்கில் தெய்வம் எங்கேயும் சொல்லலை, நாள் கணக்கில் சொல்கிறாங்க. டெய்லி உட்காந்தே ஆகணும், கேட்டே ஆகணும், படித்தே ஆகணும், முழு போட்டு அழுக்காக ஆகணும். என்ன மாதிரி பண்ணி டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் படிக்கிறதுனா தான் உங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்கும். ஏன்னா நம்ம கடிகாலத்தில் இருக்கிறோம், நம்ம வெளியில் இழுக்கிறதுக்கு கோடிக்கணக்கான மினுக்கும் வேசிகள் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் மினுக்குது. அத்தனையும் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. ஒரே ஒரு திருமேனி மட்டும்தான் உனக்கு நெத்தியில் கொடுக்குறதுன்னு காத்துருக்கு. அத்தனையுமே உலகத்தில் உனக்கு வெளி பக்கம் இழுக்கிறது தான் இருக்குது. ஒரே ஒரு விக்கிரகம், 5 அடி விக்கிரகம் ஒன்று நிற்கிது, தங்க விக்கிரகம். அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுறது நிற்கிது. அதனால் அதை சாதாரணமாக எடுத்துக்காமல் சிறமேற்கொண்டு நாம் இந்த பயணத்தை தொடர்ந்து செய்வோம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.